மார்க்கெட். ஆன்லைன்ல நம்மளோட கடைய தான் நம்ம வெப்சைட்ன்னு சொல்றோம். ஸோ அந்த ஆன்லைன்ல நம்ம என்ன பிசினஸ் பண்றோம், நம்ம பிசினஸ்ல என்னெல்லாம் சர்வீஸ் குடுக்குறோம், என்ன ப்ராடக்ட்ஸ் விக்கிறோம் அப்படின்றத நம்ம வந்து போடுற அட்வர்டைஸ் பண்ற ஒரு இடம் தான் வெப்சைட். ஸோ வெப்சைட்டுக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ் பத்தி நம்ம இன்னும் ஃபர்தர் ஃபியூச்சர் கிளாஸஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதை தான் இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தோம். ஸோ நோட்ஸ் வந்து கொஞ்சம் எழுதிக்கோங்க. சில பாயிண்ட்ஸ் சிலது வந்து நான் கொடுக்குறது வந்து அவுட் ஆஃப் த நோட்ஸ்லேருந்து நான் கொடுப்பேன். ஸோ நீங்கள் எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெப்சைட்லேயே 2 டைப்பான வெப்சைட் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டாட்டிக் வெப்சைட், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டைனமிக் வெப்சைட். வெப்சைட்லேயே 2 டைப்பான வெப்சைட்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்டாட்டிக் வெப்சைட், இன்னொன்று டைனமிக் வெப்சைட். ஸ்டாட்டிக் வெப்சைட் அப்படின்னா என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய வெப்சைட்ஸை ஸ்டாட்டிக் வெப்சைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸ்டாட்டிக் வெப்சைட்டில் நிறைய பேஜஸ் நம்மளால் ஆட் பண்ண முடியாது. லிமிட்டட் நம்பர் ஆஃப் பேஜஸ் மாத்திரம்தான் ஸ்டாட்டிக் வெப்சைட்டில் க்ரியேட் பண்ண முடியும். ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் ஒரு தடவை க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் நம்ம போட்டிருக்கக்கூடிய கான்டென்ட் அது மாறவே மாறாது. அது அப்படியே ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும். ஸ்டாட்டிக் வெப்சைட்டில் லோடிங் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். லோடிங் டைம்னா என்னென்னா, நீங்கள் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி கூகுள் குரோமோ, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரோ, ஃபயர்ஃபாக்ஸோ உங்கள் சிஸ்டமில் இருக்க ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி www.websitename.com நீங்கள் போட்ட உடனே எவ்வளோ செகண்ட்ஸில் அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகுதுன்றது தான் லோடிங் டைம்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டாட்டிக் வெப்சைட்ன்றது சீக்கிரமாக ஓப்பன் ஆயிடும். ஸ்டாட்டிக் வெப்சைட்டில் டேட்டாபேஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ண முடியாது. நோ டேட்டாபேஸ். டேட்டாபேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஒரு வெப்சைட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நிறைய பொருட்கள் வந்து விற்கிறதா போட்டிருக்காங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மொபைல், சாம்சங்கில் ஒரு மொபைல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மொபைல் ஃபோட்டோவை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போன உடனே அதை பற்றினதான டீட்டெயில்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ இதோட ரேட் இவ்வளோ, இதுக்கு இவ்வளோ ரேம் இருக்குது, இவ்வளோ மெமரி கெப்பாசிட்டி இருக்குது, இவ்வளோ ஸ்டோரேஜ் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைப்போம். அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் தான் டேட்டாபேஸ். ஸோ ஸ்டாட்டிக் வெப்சைட்டில் நம்ம டேட்டாபேஸ் யூஸ் பண்ண முடியாது. எந்த டீட்டெயில்ஸையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. பேக்எண்ட்லேருந்து டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே பண்ண முடியாது. ஸோ டேட்டாபேஸ் ஸ்டாட்டிக் வெப்சைட்டில் யூஸ் பண்ண முடியாது. ஸ்டாட்டிக் வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளும் கூட. இதுக்கு நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோ இல்லைனா கோடிங் நாலேஜ் அதிகமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கோடிங் நாலேஜ் இருந்தாலே போதும், ஸ்டாட்டிக் வெப்சைட் ஈஸியாக க்ரியேட் பண்ணிடலாம். ஸ்டாட்டிக் வெப்சைட்டில் HTML, CSS இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் நம்ம க்ரியேட் பண்ண முடியும். HTML, CSS யூஸ் பண்ணி ஸ்டாட்டிக் வெப்சைட்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸ்டாட்டிக் வெப்சைட்டுக்கு ஒரு இன்னொரு பேரும் இருக்குது. இது கிளையண்ட் சைட் ஒன்லி. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தியரிட்டிக்கலாக போகும், அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிகல்ஸ் நிறைய பார்ப்போம். ஸோ இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த 2 டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியலன்னா நாங்கள் பின்னாடி சொல்லி கொடுக்குறது உங்களுக்கு புரியாது. ஸோ ஸ்டாட்டிக் வெப்சைட் கிளையண்ட் சைடு ஒன்லி. கிளையண்ட் சைடு ஒன்லி அப்படின்னா உங்கள் ப்ரௌசரில் கூகுள் குரோமில் மாத்திரம்தான் அதில் டிஸ்பிளே பண்ணும். உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸை வந்து அது காமிக்கும். சர்வர்லேருந்து எந்த டீட்டெயில்ஸும் இது கொண்டு வராது. ஸோ சர்வருக்கும் ஸ்டாட்டிக் வெப்சைட்டுக்கும் கனெக்ஷனே இருக்காது. இது கிளையண்ட் சைடு மாத்திரம்தான். ஸோ நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். ஸ்டாட்டிக் வெப்சைட் வந்து அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. திஸ் ஒன்லி கிளையண்ட் சைடு ஒன்லி. ஸ்டாட்டிக் வெப்சைட் HTML, CSS வச்சு தான் டிசைன் பண்ண முடியும். ஸ்டாட்டிக் வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, அது ரொம்ப சிம்பிள்.
ஸ்டாட்டிக் வெப்சைட்டில் எத்தனை தடவை அந்த பேஜை வந்து நீங்கள் ரீலோட் பண்ணாலும் ஒரே கான்டென்ட் தான் திரும்ப திரும்ப உங்களுக்கு தெரியும். அதில் எந்த சேஞ்சும் இருக்காது. நீங்கள் போட்டிருக்கக்கூடிய கான்டென்ட் மாறவே மாறாது. ஸ்டாட்டிக் வெப்சைட்டில் குறிப்பிட்ட அளவு பேஜஸ் மாத்திரம்தான் க்ரியேட் பண்ண முடியும். நிறைய பேஜஸ் க்ரியேட் பண்ண முடியாது. ஸ்டாட்டிக் வெப்சைட்டில் டேட்டாபேஸ் கான்செப்ட் யூஸ் பண்ண முடியாது. ஸ்டாட்டிக் வெப்சைட் லெஸ் லோடிங் டைம். லோடிங் டைம் வந்து ரொம்ப கம்மி, ஃபாஸ்ட்டாக லோட் ஆயிரும். ஸ்டாட்டிக் வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அது காம்ப்ளெக்ஸானது கிடையாது. ரொம்ப சிம்பிளாக க்ரியேட் பண்ணிடலாம். கோடிங் நாலேஜ் அதிகமாக இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஸோ இது எல்லாமே ஸ்டாட்டிக் வெப்சைட்டோட ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸ்டாட்டிக் வெப்சைட்டில் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. என்ன அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ் ஆன ஃபங்க்ஷனாலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், மணி ரிலேட்டட் ஒரு பேமெண்ட் கேட்வே நீங்கள் வைக்கணும். ஒரு ப்ராடக்டை வந்து ஆன்லைனில் விற்றுட்டு அதுக்குள்ளே காசு நீங்கள் வாங்கி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸாக இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டி எதுவுமே ஸ்டாட்டிக் வெப்சைட்டில் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஸ்டாட்டிக் வெப்சைட் வந்து நான் இன்ட்ராக்டிவ் வெப்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இன்ட்ராக்டிவ்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டாட்டிக் வெப்சைட்டில் உங்கள் வெப்சைட்டை பார்க்குறவங்க நீங்கள் வெப்சைட்டில் என்ன எழுதியிருக்கீங்களோ அதை வாசிக்க தான் முடியுமே தவிர அவங்க அதில் ஏதாவது டீட்டெயில்ஸ் கொடுக்குறதோ இன்புட்ஸ் கொடுக்குறதோ பண்ண முடியாது. ஸோ அது நான் இன்ட்ராக்டிவ் வெப்சைட். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஸ்டாட்டிக் வெப்சைட்டில் ஒரு கான்டாக்ட் ஃபார்ம் க்ரியேட் பண்ணி உங்கள் வெப்சைட்டுக்கு வரவங்க கிட்ட இருந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லி உங்களால் வாங்க முடியாது. ஸோ நான் இன்ட்ராக்டிவ் வெப்சைட் தான் ஸ்டாட்டிக் வெப்சைட். ஸோ இப்போ ஸ்டாட்டிக் வெப்சைட்னா என்னென்னு பார்த்துருக்கோம். இப்போ நான் சொன்ன வரைக்கும் யாருக்கா ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே. ஸோ இப்போ டைனமிக் வெப்சைட் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். டைனமிக் வெப்சைட் வந்து ஸ்டாட்டிக் வெப்சைட்டோட அப்படியே ஆப்போசிட் தான் டைனமிக் வெப்சைட். ஸோ டைனமிக் வெப்சைட் வந்து இதுக்கு வந்து இதுக்கு வந்து 2 டைப்ஸ் ஆஃப் டைனமிக் வெப்சைட் இருக்குது. ஒன்று கோடிங் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், கோடிங் இல்லாமையும் பண்ணலாம். ஸோ அது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எல்லாருமே ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறோம். ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு ப்ரொஃபைல் ஃபோட்டோ ஆட் பண்ணுறோம், ஒரு கவர் ஃபோட்டோ ஆட் பண்ணுறோம், அதில் நம்ம போஸ்ட் போடுறோம். ஸோ ஃபேஸ்புக்குன்றது ஒரு டைனமிக் வெப்சைட். எப்படி அது ஒரு டைனமிக் வெப்சைட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ஃபேஸ்புக்கில் ஒரு ப்ரொஃபைல் ஃபோட்டோ ஆட் பண்ண உடனே அதோட லுக் அண்ட் ஃபீல் மாறுது. அது கவர் ஃபோட்டோ ஆட் பண்ணோன்னா அது மாறுது. ஸோ இதில் வந்து ஒரு யூசர் இன்ட்ராக்ஷன் இருக்குது. ஃபேஸ்புக்கில் வந்து என்ன சொல்லுதுன்னா, யூசரே அந்த ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணுறவங்க அதில் ஃபோட்டோ மாற்றுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஃபோட்டோ நம்ம ஆட் பண்ணோன்னா அங்கே ஃபோட்டோ ஆட் ஆகுது, ஃபோட்டோ ரிமூவ் பண்ணோன்னா ஃபோட்டோ ரிமூவ் ஆகுது. ஸோ நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதோட அப்பியரன்ஸை அந்த வெப்சைட் மாற்றிக்குது. ஸோ இதுதான் டைனமிக் வெப்சைட். டைனமிக் வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது நம்ம சர்வர் சைட் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து சர்வர் சைட் லாங்குவேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா .NET, ஜாவா, PHP அந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது எல்லாமே இந்த லாங்குவேஜஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம டைனமிக் வெப்சைட் க்ரியேட் பண்ணலாம். ஜாவா, .NET, PHP, ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நம்ம யூஸ் பண்ணி வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு இந்த லாங்குவேஜஸில் ப்ரோக்ராம் எழுத தெரியணும், கோடிங் எழுத தெரியணும். ஆனால் வேர்ட்ப்ரெஸ் அப்படின்றது ஒரு லாங்குவேஜ் இருக்குது. ஸோ வேர்ட்ப்ரெஸ்ஸில் நம்ம வந்து ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணுறோன்னா நமக்கு கோடிங் லாங்குவேஜ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அது ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியே நம்ம ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம வேர்ட்ப்ரெஸ் யூஸ் பண்ணி எப்படி வெப்சைட் க்ரியேட் பண்ணுறத படிக்க போகிறோம். ஸோ வேர்ட்ப்ரெஸ் யூஸ் பண்ணி நம்மளால் டைனமிக் வெப்சைட் க்ரியேட் பண்ண முடியும். டைனமிக் வெப்சைட்ஸில் டேட்டாபேஸ் கான்செப்ட் இருக்குது.
ஸோ இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட்லலாம் நம்ம அந்த மொபைலோட டீட்டெயில்ஸ்லாம் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணியிருக்கோம்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அது எல்லாமே நம்ம டேட்டா பேஸில் தான் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ டைனமிக் வெப்சைட்டில் நம்ம டேட்டா பேஸ் கான்செப்ட் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். ஸோ டைனமிக் வெப்சைட்டை நம்ம டைனமிக் வெப்சைட்டில் காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே நம்மளால எழுத முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேமெண்ட் கேட்வே நம்ம வைக்கிறோம், பேங்கிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே டைனமிக் வெப்சைட்டு தான். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் இன்டர்நெட் பேங்கிங் இருக்குது. உங்கள் இன்டர்நெட் பேங்கிங்கில் ஒவ்வொரு யூஸருக்கும் ஏற்ற மாதிரி அந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டேட்டா பேஸ்லேருந்து டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு வந்து அந்த ஃப்ரண்ட்டில் அது டிஸ்பிளே பண்ணும். ஸோ இது எல்லாமே நம்ம டைனமிக் வெப்சைட்டில் தான் பண்ண முடியும். ஆன்லைன் ஸ்டோர், சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இது எல்லாமே டைனமிக் வெப்சைட் தான். ஸோ அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி, ஃபேஸ்புக் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே டைனமிக் வெப்சைட்ஸ். டைனமிக் வெப்சைட்ஸ்க்கு ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஸ்டாட்டிக் வெப்சைட்டை கம்பேர் பண்ணும்போது டைனமிக் வெப்சைட் வந்து டிசைன் டெவலப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஏன்னா காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டிலாம் நம்ம டைனமிக் வெப்சைட்டில் யூஸ் பண்ணுறோம். ஸ்டாட்டிக் வெப்சைட் கிரியேட் பண்ணுற டைமை விட டைனமிக் வெப்சைட் கிரியேட் பண்ணுற டைம் ரொம்ப அதிகம். டைனமிக் வெப்சைட்ஸில் செக்யூரிட்டி இஷ்யூஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் ஸ்டாட்டிக் வெப்சைட்டில் உங்களுக்கு செக்யூரிட்டி இஷ்யூஸ் எதுவுமே இருக்காது. டைனமிக் வெப்சைட்டில் செக்யூரிட்டி இஷ்யூஸ் அதிகமாக இருக்கும். எதனால அப்படின்னா, அந்த ஹேக்கர்ஸ் வந்து உங்களோட டேட்டாஸ், உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் நடுவில் திருட முயற்சி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி செக்யூரிட்டி த்ரெட்ஸ் எல்லாமே டைனமிக் வெப்சைட்டில் இருக்குது. ஸ்டாட்டிக் வெப்சைட் லோடிங் டைம் ரொம்ப கம்மி, டைனமிக் வெப்சைட் லோடிங் டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ப்ரௌசரில் நீங்கள் ஒரு டைனமிக் வெப்சைட் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா அது ஓப்பன் ஆகி உங்களுக்கு அந்த வெப்சைட் டிஸ்பிளே ஆகிற டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் ஸ்டாட்டிக் வெப்சைட்டோட லோடிங் டைம் கம்மியாக இருக்கும். டைனமிக் வெப்சைட்டில் யூசருக்கு ஏற்ற மாதிரி அதோட அப்பியரன்ஸை, லுக் அண்ட் ஃபீலை அதை மாற்றிக்கிறோம். யூசர் என்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதை டீட்டெயில்ஸை காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஷாப்பிங் வெப்சைட்டில் ஒரு ட்ரெஸ்ஸை நீங்கள் வாங்கணும்னு பார்க்குறீங்க. உங்களுக்கு பிளாக் கலரில் இருக்க ட்ரெஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா பிளாக் கலர் ட்ரெஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக அந்த பிளாக் கலர் ட்ரெஸ்ஸுக்குள்ள டீட்டெயில்ஸ், அதோட ப்ரைஸ், அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே அந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ அடுத்து உங்களுக்கு ஒரு ஒயிட் ட்ரெஸ்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் மவுஸ் கிளிக் இல்லை எந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வெப்சைட் வந்து அதில் இருக்கிற டீட்டெயில்ஸை உங்களுக்கு காமிக்கும். ஸோ இதுதான் டைனமிக் வெப்சைட்டோட மிகப்பெரிய அட்வான்டேஜ். நம்ம யூசர் வந்து கிளிக் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அது தேவைப்படுற டீட்டெயில்ஸை, டேட்டாவை யூசருக்கு காமிக்கும். ஸோ இப்போ டைனமிக் வெப்சைட்ஸில் ஏதாவது கொஸ்டின்ஸ், டவுட்ஸ் யாருக்காவது இருக்கா? சரி, நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். டைனமிக் வெப்சைட் வந்து சர்வர் சைட் லாங்குவேஜ், தே யூஸ் சர்வர் சைட் லாங்குவேஜ். டைனமிக் வெப்சைட்டில் சர்வர் சைட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க. டைனமிக் வெப்சைட்ஸ் PHP, ஜாவா, .NET, WordPress அந்த மாதிரி லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணலாம். வேர்ட்ப்ரெஸ்ன்றது நம்ம இந்த கோர்ஸில் நம்ம வேர்ட்ப்ரெஸ் கற்றுக்க போகிறோம். வேர்ட்ப்ரெஸ் யூஸ் பண்ணி நம்ம டைனமிக் வெப்சைட் க்ரியேட் பண்ண முடியும். டைனமிக் வெப்சைட்டில் டேட்டாபேஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆன்லைன் ஸ்டோர், சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ், ஃபேஸ்புக், அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி வெப்சைட்ஸ் எல்லாமே டைனமிக் வெப்சைட்ஸ் தான். காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே டைனமிக் வெப்சைட்ஸில் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், பேங்கிங் ப்ராஜெக்ட்ஸ், இன்சூரன்ஸ் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ், மணி இன்வால்வ் ப்ராஜெக்ட்ஸ், அதில் எல்லாமே நம்ம டைனமிக் வெப்சைட் காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே டைனமிக் வெப்சைட்டில் நம்ம யூஸ் பண்ண முடியும். டைனமிக் வெப்சைட் யூசர் என்ன டீட்டெயில்ஸ் செலக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதோட அப்பியரன்ஸை அது சேஞ்ச் பண்ணிக்கிறோம். வேர்ட்ப்ரெஸ்ஸில் ஒரு டைனமிக் வெப்சைட் நீங்கள் க்ரியேட் பண்ணணுன்னா அதுக்கு உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நாலேஜ், கோடிங் நாலேஜ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது இல்லாமையே நம்ம க்ரியேட் பண்ண முடியும். டைனமிக் வெப்சைட்டுக்கு ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது.
ஸ்டாட்டிக் வெப்சைட்டோட டைனமிக் வெப்சைட்டோட லோடிங் டைம் அதிகமாக இருக்கும். டைனமிக் வெப்சைட் டிசைன் பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான விஷயம். டைனமிக் வெப்சைட்ஸில் செக்யூரிட்டி இஷ்யூஸ் அதிகமாகவே இருக்கும், ஹேக்கர்ஸோட ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும். அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்னு அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறதுன்னு நம்ம ஃப்யூச்சரில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போது வெப்சைட்னா என்னன்னு பார்த்துருக்கோம். வெப்சைட்டில் 2 டைப்ஸ் ஆஃப் வெப்சைட்ஸ் பார்த்துருக்கோம், ஸ்டாட்டிக் வெப்சைட், டைனமிக் வெப்சைட். இப்போ நம்ம வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணணும்னா நமக்கு தேவையான 2 முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று டொமைன், இன்னொன்று ஹோஸ்டிங். நெக்ஸ்ட் ஹோஸ்டிங். ஸோ டொமைன் அப்படின்னா என்னென்னா, இதுக்கு முன்னாடி சார் சொன்ன மாதிரி ஒரு வெப்சைட், ஒரு அட்ரஸ் இருக்கும் பார்த்தீங்களா. ஆன்லைன் மார்க்கெட்டில் நமக்குன்னு நம்மளோட ஷாப்புக்குன்னு இருக்கிற அட்ரஸ் தான் டொமைன்னு சொல்லும். ஸோ நம்மளோட வெப்சைட் அட்ரஸை தான் டொமைன்னு சொல்லும். டொமைன் எப்பயுமே ஸ்டார்ட் ஆகிறது எப்படி ஸ்டார்ட் ஆகணும், www.websitename.com. ஸோ இந்த www என்னன்னா வேர்ல்டு வைட் வெப். ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு டாட் வைக்கணும். அதுக்கப்புறம் இங்கே சென்டரில் நம்மளோட வெப்சைட்டோட நேம், நம்மளோட வெப்சைட், நம்மளோட ஷாப் இல்லை நம்ம பிஸ்னஸோட நேம் நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து ஒரு டாட் வரணும். அந்த டாட்டுக்கு அப்புறம் இருக்கிறத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எக்ஸ்டென்ஷன்னு சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன்லேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் இருக்குது. .com, .in, .org, .net, .online. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த டொமைன்ன்றது தான் நம்ம வெப்சைட்டோட அட்ரஸ். ஸோ வெப்சைட்டோட அட்ரஸை தான் நம்ம டொமைன்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஹோஸ்டிங். ஹோஸ்டிங் அப்படின்னா என்னன்னா, நம்ம வெப்சைட்டில் போடுற ஃபோட்டோஸ், கான்டென்ட், அதில் போடுற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு இடத்துல நம்ம சேவ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஒரு சர்வரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அது எங்கே ஸ்டோர் பண்ணி வைப்போம்னா நம்ம ஹோஸ்டிங்கில் தான் நம்மளோட டீட்டெயில்ஸ், வெப்சைட்டில் நம்ம போடக்கூடியதான எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம ஹோஸ்டிங்கில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸோ ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு 2 முக்கியமான விஷயம் என்ன தேவைப்படுதுன்னா, ஒன்று டொமைன், இன்னொன்று ஹோஸ்டிங். இது 2 இல்லாமல் உங்களால் வெப்சைட் க்ரியேட் பண்ணவே முடியாது. ஸோ டொமைன் எதுனா உங்களோட வெப்சைட் அட்ரஸ் தான் டொமைன். ஹோஸ்டிங் என்னன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் தான் ஹோஸ்டிங். ஸோ இது 2த்தையும் நம்ம எப்படி வாங்குறது அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ டொமைன் ஹோஸ்டிங் நிறைய கம்பெனிஸ் நிறைய சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் விற்கிறாங்க. இதில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ், இந்தியாவில் இப்போதைக்கு கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா GoDaddy அப்படின்றது ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ நீங்கள் டிவியில் கூட நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க. godaddy.com அப்படின்னு சொல்லி உங்கள் ப்ரௌசரில் டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. ஸோ என்டர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட GoDaddy வெப்சைட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ உங்கள் GoDaddy வெப்சைட்டில் இங்கே மேலே நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ டொமைன்ஸ், வெப்சைட்ஸ் மார்க்கெட்டிங், ஹோஸ்டிங், வேர்ட்ப்ரெஸ், வெப் செக்யூரிட்டி, இமெயில் அண்ட் ஆஃபீஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம டொமைன்ஸ் நம்ம வாங்க போகிறோம். இந்த டொமைன் வாங்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா godaddy.com வெப்சைட் போங்க. இதில் இங்கே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இந்த இடத்துல இருக்கும். இதில் உங்கள் பிஸ்னஸ்க்கு, உங்கள் வெப்சைட்டுக்கு என்ன நேம் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நேம் ஃபஸ்ட்டு அவைலபிலிட்டி இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். ஏன் அவைலபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணுறோன்னா, ஒரே நேம்லேயே நிறைய பிஸ்னஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் கம்பெனி நேம் கிரியேட்டிவ் டெக்னாலஜிஸ். கிரியேட்டிவ் டெக்னாலஜிஸ்ன்னு நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கனாலே நிறைய கம்பெனிஸ் கிரியேட்டிவ் டெக்னாலஜிஸ்ன்ற நேமில் இருக்கும். ஸோ எல்லா கம்பெனிக்கும் ஒரே வெப்சைட் அட்ரஸ் கொடுக்க முடியாது, ஒரே டொமைன் நேம் கொடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏரியாவில் எல்லா வீட்டுக்கும் ஒரே டோர் நம்பர் கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு டோர் நம்பர் யூனிக்காக நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி தான் வெப்சைட்டுக்கும் எல்லா வெப்சைட்ஸ்க்கும் மேபி பிஸ்னஸ் நேம் ஒரே நேமாக இருந்தால் கூட எல்லா வெப்சைட்டுக்கும் ஒரே டொமைன் நேம் கொடுக்க முடியாது. ஸோ அந்த டொமைன் நேமில் ஒரு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கணும்.
ஸோ அதனால் நம்ம ஒரு டொமைன் பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு நம்ம டொமைன் அவைலபிலிட்டி இருக்கா, வேறு யாரும் அதை யூஸ் பண்ணாமல் அவைலபிலிட்டி இருக்கான்றதை நம்ம செக் பண்ண போகிறோம். இங்கே நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்லைன் வெப்சைட் டிசைனிங் கிளாஸ் நம்ம படிக்க வந்திருக்கோம். ஸோ நான் ஆன்லைன் வெப் டிசைனிங் அப்படின்ற ஒரு டொமைன் நான் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆன்லைன் வெப் டிசைனிங். ஸோ இது என்னோட பிஸ்னஸ் நேமாக நான் வைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த டொமைன் நம்ம இப்போ இருக்கான்னு இங்கே சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆன்லைன் வெப் டிசைனிங் .com இங்கே டைப் பண்ணிவிட்டு இந்த சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ சர்ச் ஆகிட்டுருக்கு. இந்த நேம் வேறு யாரும் யூஸ் பண்ணுறாங்களான்னு இது சர்ச் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இது வேர்ல்டு வைடாக சர்ச் பண்ணும். வேர்ல்டு வைடாக இருக்கிற டேட்டா பேஸில் இது சர்ச் பண்ணும். ஸோ நான் ஆன்லைன் வெப் டிசைனிங் .comனு நான் சர்ச் பண்ணேன். இது ரிசல்ட்ஸ் காமிக்குது. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா ஆன்லைன் வெப் டிசைனிங் .com இஸ் டேக்கன். டேக்கன்னா என்ன அர்த்தம்னா இந்த டொமைனை ஏற்கனவே வேறு யாரோ வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லுது. ஸோ இதை ஏற்கனவே வேறு யாரும் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த நேமை நம்மளால் வாங்க முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக கோடாடிலே ஒரு சஜஷன் கொடுக்கும். ஸோ ஆன்லைன் வெப் டிசைனிங் .comன்னு நீங்கள் சர்ச் பண்ணீங்க, அந்த டொமைன் இல்லை. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆல்டர்னேட் நேம்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலான்னு அதுவே காமிக்கும். ஸோ அது எப்படி காமிக்குதுன்னா ஆன்லைன் இடையில ஒரு ஹைஃபன் போட்டிருக்கு. ஹைஃபன் வெப் டிசைனிங் .com, வெப்நெட் டிசைனிங் .com. ஸோ இந்த மாதிரி இதுவே சஜஷன்ஸ் கொடுக்கும். நமக்கு இதில் ஏதாவது நேம்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த நேம்ஸ் எதுவுமே வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வேறு நேம் நீங்கள் திரும்ப சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஆன்லைன் வெப் டிசைனிங் கிளாஸ் .com. ஸோ இந்த நேம் இருக்கான்னு இப்போ நான் சர்ச் பண்ணுறேன். ஓகே, இந்த நேம் இருக்குன்னு காமிக்குது. எப்படி காமிக்குதுன்னா ஆன்லைன் வெப் டிசைனிங் கிளாஸ் .com இஸ் அவைலபிள். ஸோ இந்த டொமைன் நேம் இருக்குன்னு காமிக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 212 rupeesன்னு காமிக்குது. இந்த 1062ன்றதை அடிச்சுட்டு 212 அப்படின்னு காமிக்குது. ஸோ இது என்ன ரீசன் அப்படின்னா கோடாடியில் ஃபர்ஸ்ட் இயர் நம்ம ஒரு டொமைன் நேம் வாங்கும் போது நமக்கு இந்த ப்ரைஸ்க்கு கொடுப்பாங்க. செகண்ட் இயர்லேருந்து இந்த ப்ரைஸ்க்கு மாறிடும். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் மட்டும்தான் நம்மளோட டொமைன் நேம்ஸ் சீப்பாக இருக்கும். செகண்ட் இயர்லேருந்து டொமைன் நேம்ஸ் அதிகமாகிடும். ஸோ இதை நம்ம ஃபைனலாக நம்ம கார்ட் பேஜுக்கு ஆட் பண்ணி நம்ம வந்து எடுத்துகிட்டு போகும்போது ஜிஎஸ்டி அதெல்லாம் ஆட் பண்ணி நமக்கு ப்ரைஸ் வந்து மாறிடும். ஸோ இது வரைக்கும் யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ், டவுட்ஸ் இருக்கா? ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இந்த டொமைன் நேமை வந்து நான் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதை எப்படி வாங்கணும் அப்படின்னா ஆன்லைன் வெப் டிசைனிங் கிளாஸ் .com இஸ் அவைலபிள்னு காமிச்சிருச்சு. இங்கே ஆட் டு கார்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆட் டு கார்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் இங்கே கார்ட்டுக்கு நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல 2 இயர்ஸ்ன்னு சொல்லி அதுவே டிஃபால்ட்டாக மாறிடுச்சு. எனக்கு 2 இயர்ஸ்க்கு வேண்டாம், நான் 1 இயர் தான் வாங்கணும்னு நினச்சேன்னா நான் இதை கிளிக் பண்ணி 1 இயர்னு மாற்றிக்கலாம். நான் இங்கே வந்து இந்த ட்ராப் டவுன் கிளிக் பண்ணிங்கன்னா இதிலே காமிக்கும் எத்தனை வருஷத்துக்கு அந்த டொமைன் நேம் வாங்குறீங்கன்னு. ஸோ மேக்ஸிமம் ஒரு டொமைன் வந்து 10 இயர்ஸ்க்கு வாங்கலாம். ஸோ 10 இயர்ஸ்க்கு நீங்கள் வாங்குறீங்கன்னா இப்போ நான் 10 இயர்ஸ் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா 10 இயர்ஸ்க்கான பேமெண்ட் இந்த இடத்துல மாறிடும். ஸோ இப்போ அப்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ 10 இயர்ஸ்க்கு என்னோடய டொமைன் நேமோட ப்ரைஸ் வந்து 9776 rupees. இதில் 8% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம எவ்வளோ கூடுதல் வருஷம் வாங்குகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 1 இயர்க்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவலில் டிஸ்கவுண்ட் கிடைக்காது. அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் அண்ட் அபவ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அதிகமாக கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம 1 இயருக்கு நான் செலக்ட் பண்ணுறேன். 1 இயருக்கு
இங்கே பார்த்தீங்களா, இங்கே 212 rupees அப்படின்னு சொல்லி காமிச்சது. ஆனால் நான் கார்ட்டுக்கு ஆட் பண்ண உடனே அது வந்து 800 ப்ளஸ் அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ 862 rupees 68 paise. ஸோ என்னோட டொமைனோட ப்ரைஸ் வந்து இந்த ரேட்டில் அது காமிக்குது. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுங்க சார். சார் கிளாஸ் போயிட்டு இருக்கு சார். சார் கிளாஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்கள் ஈவினிங் பேட்ச் வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. சாரி. ஸோ இப்போ வந்து 862 rupees இந்த இடத்துல காமிக்குது. இப்போ நான் அதை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டினியூ டு கார்ட். ஸோ இப்போ கண்டினியூ டு கார்ட் போயாச்சு. கண்டினியூ டு கார்ட் போன உடனே இந்த இடத்துல உங்களோட டொமைன் நேம் இங்கே ஆட் ஆகிடுச்சு. ஸோ இதில் உங்களுக்கு 992 rupees ஃபைனல் ப்ரைஸ் காமிக்குது. ஸோ ஜிஎஸ்டி எல்லாமே ஆட் பண்ணி 992 rupees ஃபைனல் ப்ரைஸ் இந்த இடத்துல காமிக்குது. ஸோ இப்போ நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் நீங்கள் கோடாடியில் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணது 2 விதமாக க்ரியேட் பண்ணலாம். ஃபேஸ்புக் யூஸ் பண்ணியும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். இல்லைனா உங்களோட இமெயில் அட்ரஸ்க்கு ஒரு யூசர் நேம் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு கொடுத்து உங்களோட அக்கௌண்ட் நீங்கள் இந்த இடத்துல க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நான் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணி நான் க்ரியேட் பண்ணுறேன். ஃபேஸ்புக் கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஆல்ரெடி எங்கள் கம்பெனிக்கு கிரியேட்டிவ் டெக்னாலஜிஸ்ன்னு அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இது கண்டினியூஸ் கிரியேட்டிவ் டெக்னாலஜிஸ்ன்னு கேட்கு. நான் கண்டினியூ கொடுத்துட்டேன்னா என்னோடய அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். இப்போதைக்கு நான் கேன்சல் கொடுக்குறேன். ஸோ எனக்கு இங்கே அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. அக்கௌண்ட் க்ரியேட் ஆன உடனே இந்த இடத்துல உங்களுக்கு கம்ப்ளீட் பர்ச்சேஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆகிடும். ஸோ இது எங்களோட கம்பெனி அக்கௌண்ட்டில் நான் லாகின் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கே டொமைன் இந்த இடத்துல வந்துருச்சு. இப்போ நான் ஆட் பேமெண்ட் கொடுத்து எய்தர் கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, வேலட், அதர் பேமெண்ட் டைப், என்ன பேமெண்ட் டைப் வேணுமோ அந்த பேமெண்ட் டைப் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வேலட் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கம்ப்ளீட் பர்ச்சேஸ்ன்ற ஆப்ஷன் வந்துடுச்சு. ஸோ கம்ப்ளீட் பர்ச்சேஸ் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களோட பில்லிங் இன்ஃபர்மேஷன், உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் என்டர் பண்ணணும். ஒரு தடவை என்டர் பண்ணிட்டீங்கன்னா போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ எங்கள் கம்பெனி நேம் இந்த இடத்துல நாங்கள் சேவ் பண்ணியிருக்கோம். இதில் நான் கிரெடிட் கார்டில் பேமெண்ட் பண்ணுறேன்னா கிரெடிட் கார்டு செலக்ட் பண்ணிக்கலாம். டெபிட் கார்டு வேணும்னா டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், மொபைல் பேமெண்ட்ஸ். ஸோ வேலெட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சார்ஜ், ஜியோ, மொபிக்விக், பேடிஎம். ஸோ இந்த மாதிரி வேலெட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. எந்த பேமெண்ட் மோடு வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை யூபிஐயில் பேமெண்ட் பண்ணுறதுனாலும் யூபிஐயில் பேமெண்ட் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் போயிடும்.
பேமெண்ட் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு ஒரு ரிசிப்ட் இந்த இடத்துல வரும். ஸோ இதில் உங்களோட ஆர்டர் டீட்டெயில்ஸ் இருக்கும். நீங்கள் எந்த டேட்டில் அந்த டொமைனை வாங்கியிருக்கிறீங்க, ஸோ உங்களோட ஆர்டர் நம்பர், ஸோ உங்களோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ நான் வேலெட் யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய பேமெண்ட் டீட்டெயில் எவ்வளோ அமௌண்ட் நான் பே பண்ணியிருக்கேன்னு இந்த இடத்துல காமிக்கும். நீங்கள் உங்களோட டொமைன் இன்றைக்கி 1st June நீங்கள் 2020 வாங்கியிருக்கீங்கன்னா கரெக்டாக நெக்ஸ்ட் இயர் இதே டேட் 1 June 2021 இந்த டொமைனை நீங்கள் ரெனியூ பண்ணி ஆகணும். இன்கேஸ் நீங்கள் ரெனியூ பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பீரி ஆயிடும். ஸோ நீங்கள் எந்த சர்வீஸ் ப்ரொவைடர்லேருந்து இந்த டொமைன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அந்த சர்வீஸ் ப்ரொவைடர்லேயே உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் அனுப்புவாங்க. ஸோ ஒரு 1 month முன்னாடியே உங்களுக்கு ரிமைண்டர் அனுப்புவாங்க. June 1 உங்களோட டொமைன் வந்து எக்ஸ்பைரி ஆக போது, நீங்கள் ரெனியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரிமைண்டர் அனுப்புவாங்க. இதே நீங்கள் 10 இயர்ஸ்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா ஆஃப்டர் 10 இயர்ஸ் உங்களுக்கு ரெனியூ பண்ணால் போதும். ஸோ நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு வாங்குறீங்களோ அத்தனை வருஷம் கழித்து உங்களோட டொமைனை நீங்கள் ரெனியூ பண்ணால் போதும். ஸோ இதில் ஒரு டொமைன் பர்ச்சேஸ் பண்ணுறதுல யாருக்கா ஏதாவது கொஸ்டின்ஸ், டவுட்ஸ் இருக்கா? மேடம் இதுக்கு நோட்ஸ் ஏதாவது தருவீங்களா? ஆமாம் சார், நோட்ஸ் கண்டிப்பாக கொடுப்போம் சார். பிடிஎஃப் கொடுப்போம். இந்த செஷன் முடிஞ்சோன்னே நான் லிங்க் அனுப்புகிறேன், நீங்கள் அதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து இதுல எல்லாம் GoDaddy தவிர்த்து வேற என்ன இதுல டொமைன் பர்ச்சேஸ் பண்ண முடியும்? GoDaddy தவிர்த்து நிறைய கம்பெனிஸ் இருக்கு சார். ஒன்றும் இல்லை, நீங்கள் கூகுளில் போயிட்டு டொமைன் ப்ரொவைடிங், டொமைன் சர்வீஸ் ப்ரொவைடர்னு போட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்க. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு GoDaddy வருது, அடுத்து பிக் ராக் அப்படின்னு ஒரு கம்பெனி வருது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா நிறையா இருக்கும் சார். ஓகே, இதில் நீங்கள் உங்களுக்கு என்ன கம்பெனி வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். domain.com இருக்கு, GoDaddy, namecheap.com, domains.google. ஸோ நிறையா இருக்குது சார். ஆக்சுவலாக நாங்கள் ஏன் GoDaddy ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னா, GoDaddy வந்து நீங்கள் இந்தியன் ருப்பீஸில் நீங்கள் பே பண்ணிக்கலாம், கொஞ்சம் சர்வீஸும் நல்லாயிருக்கும். அதனால் இந்த செஷனில் நாங்கள் GoDaddy வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம். இன்கேஸ் உங்களுக்கு GoDaddy பிடிக்கல, வேறு ஏதாவது சர்வீஸ் ப்ரொவைடர் நீங்கள் எடுக்கிறனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், அது உங்களோட சாய்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் iPageன்னு ஒன்று இருக்குது, iPage.com. இவங்களோட சர்வீஸும் நல்லாயிருக்கும். ஸோ இவங்களுக்கும் GoDaddyக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இதில் நீங்கள் பே பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக இன்டர்நேஷ்னல் கிரெடிட் கார்டு இருக்கணும். ஏன்னா இவங்க டாலர்ஸில் தான் பேமெண்ட் வாங்குவாங்க, இந்தியன் ருப்பீஸில் வாங்க மாட்டாங்க. நம்மளோட இந்தியன் கார்ட்ஸ் இல்லை நெட் பேங்கிங் எதுவுமே இதில் ஒர்க் ஆகாது. ஓகே, அப்துல் சொல்லுங்க சார். ஸோ அப்துல் சார் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஃப்ரீ ஹோஸ்டிங் இருக்கான்னு. ஃப்ரீ ஹோஸ்டிங் இருக்குது சார், ஆனால் வந்து ஃப்ரீ ஹோஸ்டிங் வந்து இப்போ நீங்கள் சீரியஸாக ஒரு பிஸ்னஸ்க்காக நீங்கள் வெப்சைட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரீ ஹோஸ்டிங் யூஸ் பண்ணுறது வந்து அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா அது ஃப்ரீயாக இருக்கனால எனி டைம் அது டவுன் ஆகலாம், உங்கள் வெப்சைட் ரீட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பர்பஸ்க்காக இப்போ நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீ ஹோஸ்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு ஃப்ரீ ஹோஸ்டிங்கோட டீட்டெயில்ஸ் சொல்லிக் கொடுப்போம். ஆனால் சீரியஸாக ஒரு பிஸ்னஸ்க்காக, ஒரு கிளைண்ட்டுக்காக நீங்கள் வெப்சைட் டிசைன் பண்ண போகிறீங்கன்னா ஃப்ரீ ஹோஸ்டிங் யூஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க, பெய்ட் ஹோஸ்டிங் எடுக்கிறது தான் பெட்டர். ஓகே, இப்போ ஒரு டொமைன் எப்படி வாங்குறதுன்றது நான் சொல்லி கொடுத்தேன். ஸோ நம்ம இந்த டொமைன் வாங்கும் போது நான் .com அப்படின்னு சொல்லி நான் ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்தேன். .com அப்படின்னா என்ன அர்த்தம்னா காமர்ஸ் அப்படின்றது அர்த்தம். .comனா காமர்ஸ்ன்றது அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனிக்கு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் கம்பெனிஸ் அவங்க எல்லாமே .com தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ .comனா காமர்ஸ் அப்படின்னு அர்த்தம். இதே ஒரு ஸ்கூலுக்கோ ஒரு என்ஜிஓவோ ஒரு ட்ரஸ்ட்டுக்கு க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா .org அப்படின்னு கொடுப்பாங்க. ORGன்னு என்ன அர்த்தம்னா ஆர்கனைசேஷன். ஸோ இதே வந்து ஒரு .inன்ற ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. .inனா என்ன அர்த்தம்னா இந்தியான்னு அர்த்தம்.
ஸோ இப்போ என்னோட வெப்சைட் வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு வெப்சைட், இந்தியாவில் இருக்கிற ஒரு பிஸ்னஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ்போர்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, என்னோட எக்ஸ்போர்ட் நான் இந்தியாவிலேருந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா .in .in அப்படின்ற எக்ஸ்டென்ஷனை வைப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் பார்த்தோன்னே எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க இது இந்தியாவில் உள்ள ஒரு வெப்சைட்டுன்னு. இதே வேறு ஏதாவது ஃபாரின் கண்ட்ரி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆஸ்திரேலியாவில் உள்ள வெப்சைட்டுனா .au அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. ஆஸ்திரேலியானா .au. இதே துபாய், அபுதாபி, கல்ஃப் கண்ட்ரிஸ் அந்த மாதிரி யூஏஇயில் உள்ள வெப்சைட்டுனா .ae அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்தந்த கண்ட்ரிக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் கோடு இருக்குது. இதே யூகே வெப்சைட் அப்படின்னா .uk. ஸோ இந்த மாதிரி அந்தந்த கண்ட்ரி, ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் பார்த்து இது எந்த கண்ட்ரிக்குள்ள வெப்சைட்டுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது எங்களோட கிளைண்ட்டுக்காக நாங்கள் க்ரியேட் பண்ண வெப்சைட். இது ஆஸ்திரேலியாவில் ஒரு ஹோம் டெக்கார், ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட். இதில் வந்து இந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே சேல் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட டொமைன் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா homedecorcentral.com.au. ஸோ .auன்னு பார்த்துட்டாலே அது தெரிஞ்சிடும் இது ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு வெப்சைட்டு. எங்களோட கம்பெனி வெப்சைட் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் டெக்னாலஜிஸ். ஸோ இந்த கிரியேட்டிவ் டெக்னாலஜிஸ் வெப்சைட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் எக்ஸ்டென்ஷன் .inன்னு கொடுத்துருப்போம். .inன்னா இது இந்தியாவில் உள்ள வெப்சைட்டுன்னு எல்லோரும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்தியன் கம்பெனி, இது இந்தியாவில் உள்ள ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனின்னு எல்லாம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக .inன்ற ஆப்ஷனை நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் அந்த எக்ஸ்டென்ஷன்ஸோட மீனிங். ஸோ மோஸ்ட்லி கம்பெனிஸ் எல்லாமே .com யூஸ் பண்ணுவாங்க. ட்ரஸ்ட், ஸ்கூல்ஸ், என்ஜிஓஸ் அவங்க எல்லாமே .org ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, இல்லைனா ஒரு சிலர் என்னோட கம்பெனி வந்து இந்த ஊரில் இருக்குன்னு தெரியப்படுத்தணும், இந்த கண்ட்ரியில் உள்ள வெப்சைட்டுன்னு தெரியப்படுத்தணும்னா அதுக்கேற்ற மாதிரி .in .au .ae அவங்களோட கண்ட்ரியோட எக்ஸ்டென்ஷன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இந்த டொமைன்ஸை பொறுத்த வரைக்கும் .com இருந்தால் தான் நல்லது, .org இருந்தால் தான் நல்லது, .in தான் பெஸ்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு ஆன்லைனில் ஃபாலோ பண்ணுற ஒரு ப்ராக்டிஸ் தான். அதுக்காக ஸ்கூல்ஸ்க்கு வந்து நான் .org தான் வைக்கணுன்றது எதுவும் கம்பல்சரி ரூல் கிடையாது. ஸோ எனி நேம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். .com வைக்கலாம், .org வைக்கலாம். ஆனால் நீங்கள் வைக்கிற நேம் வந்து ஓரளவுக்கு அதை பார்க்குற யூசருக்கு வந்து கொஞ்சம் அவங்களுக்கு அது புரியிற மாதிரி இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும். ஸோ இதுலேயே உங்களுக்கு மேலே போட்டிருக்கிறாங்க பாருங்கள் .com .sg .sgனா சிங்கப்பூர். ஸோ சிங்கப்பூர் இது எல்லாமே .sgல வருது. .store அப்படின்னா உங்கள் வெப்சைட் ஒரு ஆன்லைன் ஸ்டோர் அப்படின்னா .storeன்னு வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு .net. ஸோ இது ஜஸ்ட் ஒரு இன்டர்நெட்டில் உள்ள ஒரு இது, நம்ம எனி எக்ஸ்டென்ஷன் நம்ம வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிரியேட்டிவ் டெக்னாலஜிஸ்க்கே நான் உங்களுக்கு சர்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த creativetech.com அப்படின்ற டொமைன் நேம் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆனால் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5 லட்சம். ஸோ 5,75,000 போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த 5,75,000ன்றது எதனால இந்த ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சில நேம்ஸ் வந்து ரொம்ப பாப்புலரான நேம்ஸாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில கிரியேட்டிவ் டெக்னாலஜிஸ்ன்ற நேம் நிறைய கம்பெனிஸில் இந்த நேம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து இடையில வந்து புரோக்கர்ஸ், டொமைன் புரோக்கர்ஸ்ன்னு இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டொமைன்ஸை வாங்கி வச்சுட்டு இந்த டொமைன்ஸ் வேறு யாராவது வாங்கணும்னு தேடுறாங்க அப்படின்னா இதை வந்து ப்ரீமியம் டொமைன்ஸாக மாற்றி விட்டு விற்பாங்க. ஸோ அப்போது 5 lakhs நீங்கள் பே பண்ணிங்கன்னா இந்த டொமைன் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதை வந்து ப்ரீமியம் டொமைன்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணிடுவாங்க. ஒரு சில கம்பெனிஸ்க்கு அவங்க நேம்லேயே தான் எனக்கு கம்பல்சரி எனக்கு டொமைன் நேம் வேணும், எனக்கு வேறு நேம் நான் சூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஆப்ஷனே கிடையாதுன்னா, ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரேட்டு கொடுத்து அந்த டொமைன் நேமை வாங்கி வச்சுக்குவாங்க. ஸோ இதுலேயே உங்களுக்கு கீழே சஜஷன்ஸ் காமிக்குது. .infoனா .information கொடுக்குற வெப்சைட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நியூஸ் வெப்சைட்ஸ் அதெல்லாமே .infoன்ற எக்ஸ்டென்ஷன் வைப்பாங்க. .store அப்படின்னா ஆன்லைன் ஸ்டோர்ஸ். .live ஸோ லைவ் நியூஸ் போடுற வெப்சைட்ஸ்னால் .live. ஸோ அந்த நேம் நமக்கு இதில் நிறைய சஜஷன்ஸ் வரும். இதே கிளப்புக்கு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறாங்கன்னா .club.
டெக்னாலஜி ஓரியன்ட் கம்பெனினா டாட் டெக்னாலஜி. ஸோ டாட் சைட் இந்த மாதிரி இதுவே நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். ஃபோட்டோகிராஃபிக்குள்ள வெப்சைட்னா டாட் ஃபோட்டோகிராஃபி. இது ஏஷியா கான்டினென்ட்ல உள்ள வெப்சைட்னா டாட் ஏஷியா. பிஸ்னஸ்க்குள்ள வெப்சைட்னா டாட் பிஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய சஜஷன்ஸ் இதுவே கொடுக்குது. ஸோ உங்களுக்கு என்ன எக்ஸ்டென்ஷன் நேம் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இங்கே நேம் உங்களுக்கு ரேட் வந்து டிஃபர் ஆகும். எல்லா எக்ஸ்டென்ஷனுக்கும் ஒரே ரேட் வராது, ஒவ்வொரு எக்ஸ்டென்ஷனுக்கும் ஒரு ரேட் வரும். இங்கே மேலே உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ உள்ளதுலேயே சீப்பஸ்ட் எக்ஸ்டென்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா டாட் ஐஎன் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு சீப்பாக இருக்கும். டாட் ஐஎனுக்கு அடுத்து டாட் காம் அடுத்தது. காஸ்ட்லி எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா டாட் ஓஆர்ஜி தான் இருக்கிறதுலே காஸ்ட்லி எக்ஸ்டென்ஷன். ஸோ மற்றதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி ரேட் உங்களுக்கு வேரி ஆகும். ஸோ இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் இருக்காது? ஓகே, இல்லை எதுவும் இல்லைன்னா நெக்ஸ்ட் ஹோஸ்டிங் எப்படி வாங்குறது நம்ம பார்க்கலாம். இதே GoDaddy எக்ஸாம்பிள் வெப்சைட் வச்சு தான் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்க போகிறேன். ஹோஸ்டிங் அதே மாதிரி நீங்கள் வேறு எந்த கம்பெனி, முக்கால்வாசி எல்லா கம்பெனிஸ்லேயும் டொமைன் ஹோஸ்டிங் ரெண்டுமே வைப்பாங்க. டொமைன் மாத்திரம்தான் என்கிட்ட இருக்குது, ஹோஸ்டிங் சர்வீஸ் என்கிட்ட இல்லைன்னு எந்த கம்பெனியும் சொல்ல முடியாது. ஸோ எல்லா கம்பெனிஸ் நீங்கள் எந்த கம்பெனி நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாலும் அவங்கக்கிட்டேயே டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் ஒரே கம்பெனியில் வாங்குறது அட்வைசபிள். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ரேட்டில் ஏதாவது உங்களுக்கு வந்து ரொம்ப இந்த கம்பெனியில் ரேட் டொமைன் கம்மியாக இருக்குது, அதர் கம்பெனியில் ஹோஸ்டிங் ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வாங்கலாம். ஆனால் அது ரெண்டும் லிங்க் பண்ணுறதுக்கான அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மட்டும் நீங்கள் ரெண்டும் டிஃப்ரெண்ட் கம்பெனியில் வாங்குங்க. இல்லைனா டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் ஒரே கம்பெனியில் வாங்குறது பெட்டர் ஆப்ஷன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருது, டொமைனில் ஏதாவது ப்ராப்ளம் வருது, ஹோஸ்டிங்கில் ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா அந்த ஒரே கம்பெனியில் வாங்கினீங்கன்னா அவங்க உங்களுக்கு கஸ்டமர் கேரை நீங்கள் கால் பண்ணும்போது ரெக்டிஃபை பண்ணி கொடுப்பாங்க. ரெண்டும் வேறு கம்பெனியில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா உங்களுக்கு அதை சால்வ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு அவங்க லாகின் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ டொமைன் வாங்கியிருக்கிற கம்பெனி ஹோஸ்டிங் கம்பெனி செக் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, ஹோஸ்டிங் கம்பெனி டொமைன் கம்பெனி செக் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக டொமைன் ஹோஸ்டிங் ஒரே கம்பெனியில் நீங்கள் வாங்குறது பெட்டர். ஸோ இப்போ GoDaddyல ஹோஸ்டிங் எப்படி வாங்கணும்னு பார்க்க போகிறோம். godaddy.com ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஹோஸ்டிங்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ லோட் ஆகிட்டுருக்கு. ஹோஸ்டிங் ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிட்டேன். ஹோஸ்டிங்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹோஸ்டிங் இருக்குது. ஸோ என்னென்ன ஹோஸ்டிங், அந்த ஹோஸ்டிங்குள்ள டிஃப்ரென்ஸ் எல்லாமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைப் லினக்ஸ் ஹோஸ்டிங், ரெண்டாவது டைப் விண்டோஸ் ஹோஸ்டிங், மூணாவது டைப் வேர்ட்பிரஸ் ஹோஸ்டிங். ஸோ ஹோஸ்டிங்கில் 3 டைப்ஸ் ஆஃப் ஹோஸ்டிங் இருக்குது. லினக்ஸ் ஹோஸ்டிங், விண்டோஸ் ஹோஸ்டிங், வேர்ட்பிரஸ் ஹோஸ்டிங். ஸோ லினக்ஸ் ஹோஸ்டிங்னா என்னென்னா ஸ்டாட்டிக் வெப்சைட்ஸ் எல்லாமே லினக்ஸ் ஹோஸ்டிங்கில் நம்ம ஹோஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்டாட்டிக் வெப்சைட்ஸை HTML CSSல க்ரியேட் பண்ணுவோம்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஸ்டாட்டிக் வெப்சைட்ஸ் எல்லாமே லினக்ஸ் ஹோஸ்டிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ PHP, ஸோ ஓப்பன் சோர்ஸ் டெக்னாலஜிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓப்பன் சோர்ஸ் டெக்னாலஜிஸ் எல்லாமே லினக்ஸ் ஹோஸ்டிங் நம்ம யூஸ் பண்ணோம். விண்டோஸ் ஹோஸ்டிங் எந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் விண்டோஸ் ஹோஸ்டிங்கில் யூஸ் பண்ணுவோன்னா .NET. ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாமே விண்டோஸ் ஹோஸ்டிங் நம்ம யூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ், காம்ப்ளெக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே .NET, ஜாவா அந்த மாதிரி இதில் தான் அது வந்து டிசைன் அண்ட் டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே விண்டோஸ் ஹோஸ்டிங் யூஸ் பண்ணும். வேர்ட்பிரஸ் ஹோஸ்டிங் அப்படின்னா என்னென்னா டைனமிக் வெப்சைட்ஸ்லாம் சொன்னோம் இல்லையா. ஸோ நம்ம விண்டோஸ் ஹோஸ்டிங்கும் டைனமிக் வெப்சைட்ஸ் தான். லினக்ஸ்லேயும் டைனமிக் ஹோஸ்டிங் வெப்சைட்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஆனால் அந்தந்த டெக்னாலஜிக்கு அந்தந்த ஹோஸ்டிங் தான் நம்ம யூஸ் பண்ணணும், மாற்றி யூஸ் பண்ண முடியாது. ஸோ வேர்ட்பிரஸ் வெப்சைட்ஸ் எல்லாமே வேர்ட்பிரஸ் ஹோஸ்டிங் நம்ம யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த செஷனில்
லினக்ஸ் ஹோஸ்டிங் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம படிப்போம். வேர்ட்ப்ரெஸ் ஹோஸ்டிங் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம படிப்போம். விண்டோஸ் ஹோஸ்டிங் நம்ம படிக்க மாட்டோம். நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். லினக்ஸ் ஹோஸ்டிங்கில் ஸ்டாட்டிக் வெப்சைட்ஸ், டைனமிக் வெப்சைட்ஸ் ரெண்டுமே ஹோஸ்ட் பண்ணலாம். HTML, CSS, PHP, ஓப்பன் சோர்ஸ் டெக்னாலஜிஸ் எல்லாமே லினக்ஸ் ஹோஸ்டிங் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்ஸ் எல்லாமே நம்ம வேர்ட்ப்ரெஸ் ஹோஸ்டிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ .NET கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ், பேங்கிங் வெப்சைட்ஸ், இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக க்ரியேட் பண்ணுற காம்ப்ளெக்ஸ் வெப்சைட்ஸ் எல்லாத்துக்கும் விண்டோஸ் ஹோஸ்டிங் யூஸ் பண்ணுவாங்க. விண்டோஸ் ஹோஸ்டிங் இந்த செஷனில் நம்ம படிக்க மாட்டோம். லினக்ஸ் அண்ட் வேர்ட்ப்ரெஸ் ஹோஸ்டிங் நம்ம படிப்போம். GoDaddy ஹோஸ்டிங் பேஜ் நீங்கள் போன உடனே வெப்சைட் ஹோஸ்டிங்கில் உங்களுக்கு நான் சொன்ன டைப்ஸ் எல்லாமே இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வெப் ஹோஸ்டிங், லினக்ஸ் ஹோஸ்டிங் இங்கே இருக்குது, விண்டோஸ் ஹோஸ்டிங் இருக்குது. பிஸ்னஸ் ஹோஸ்டிங்னா என்னென்னா ஒரு கம்பெனியாக அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து லினக்ஸ், விண்டோஸ் ரெண்டுமே ஒரே இதில் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அது எல்லாமே பிஸ்னஸ் ஹோஸ்டிங்கில் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ரீசெலர் ஹோஸ்டிங்னா என்னென்னா, இந்த நான் டொமைன் புரோக்கர்ஸ் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி ஹோஸ்டிங்க்கும் ரீசெல்லர்ஸ் இருப்பாங்க. ஸோ மொத்தமாக அவங்க பல்காக ஹோஸ்டிங் வாங்கி வச்சுட்டு அந்த ஹோஸ்டிங்கை மற்றவங்களுக்கு ஷேர்டு ஹோஸ்டிங்காக வந்து கம்மி ரேட்டுக்கு வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே ரீசெலர் ஹோஸ்டிங்கில் வந்துடும். அடுத்து வேர்ட்ப்ரெஸ் ஹோஸ்டிங் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இது வந்து இந்த வேர்ட்ப்ரெஸ்க்கான ப்ரீமியம் சப்போர்ட். ஸோ இது எப்படி அவங்க கஸ்டமர் சப்போர்ட்லேயே ப்ரீமியம் சப்போர்ட்டுன்னு இருக்குது. நார்மலாக GoDaddy இந்த மாதிரி எல்லா ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ்க்கு வந்து கஸ்டமர் சப்போர்ட் வச்சுருப்பாங்க. நமக்கு ஸ்பெஷலாக சப்போர்ட் அவங்க கொடுக்கணும், டெடிக்கேட்டடாக ஒரு ஆளை நமக்காக, நம்மளோட அக்கௌண்ட்டுக்காக டெடிக்கேட்டடாக ஒரு ஆளை வந்து அவங்க போட்டு சப்போர்ட் கொடுக்கணும்னா நீங்கள் ப்ரீமியம் சப்போர்ட் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சைட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ்னால் வெப்சைட்ஸ்லேயே எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ், அடிஷ்னல் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படி எல்லாமே வந்து சைட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ்குள்ளே வரும். இந்த அடிஷ்னல் ஃபங்க்ஷனாலிட்டியாக கொடுப்பாங்க. இது வேணும்னாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சர்வர்ஸில் விபிஎஸ் ஹோஸ்டிங், டெடிக்கேட்டட் சர்வர்ஸ்ன்றது ஆப்ஷன் இருக்குது. டெடிக்கேட்டட் சர்வர்னால் என்னோட ஒரு வெப்சைட்டுக்காக ஒரு தனி சர்வரே ரன் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெடிக்கேட்டட் சர்வர். ஸோ இந்த கிளவுடுன்னு நிறைய அது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது எல்லாமே இந்த மாதிரி டெடிக்கேட்டட் சர்வர், விபிஎஸ் ஹோஸ்டிங் இதுக்கு கீழே வரும். இந்த கான்செப்ட்ஸ் நம்ம இப்போ படிக்க போகிறது கிடையாது. இந்த 5 daysல இதை நம்ம கவர் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ ஹோஸ்டிங்கில் நான் சொன்ன வரைக்கும் யாருக்கா ஏதாவது கொஸ்டின்ஸ், டவுட்ஸ் இருக்கா? ஓகே, கொஸ்டின்ஸ், டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம இதை ஹோஸ்டிங் எப்படி வாங்குறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் ஒரு லினக்ஸ் ஹோஸ்டிங் நான் வாங்கலான் இருக்கேன். ஸோ வெப் ஹோஸ்டிங் லினக்ஸ் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ வெப் ஹோஸ்டிங் லினக்ஸ் நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு இங்கே உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நிறைய பேக் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேக், ஸ்டார்டர் பேக், எக்கானமி பேக், டீலக்ஸ் பேக், அல்டிமேட் பேக், இந்த மாதிரி 4 விதமான பேக்கேஜ் அவங்க வச்சுருக்குறாங்க. ஸோ நமக்கு எந்த பேக்கேஜ் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணி ஹோஸ்டிங் வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஸ்டார்டர் பேக் வாங்குறேன் அப்படின்னா இதுலேயே அவங்க உங்களுக்கு அதோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்டர் பேக் வாங்கினீங்கன்னா ஒரு ஹோஸ்டிங் மாத்திரம்தான் உங்களால், ஒரு வெப்சைட் மாத்திரம்தான் அந்த ஸ்டார்டர் பேக் ஹோஸ்டிங்கில் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 99 rupees per month, ஒரு மாதத்துக்கு 99 ரூபா. ஸோ நம்ம எப்பயுமே வாங்கும் போது 12 months, ஸோ மினிமம் 1 yearக்கு வாங்குறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாதத்துக்கு நீங்கள் வாங்குறீங்க, ஒரு வெப்சைட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணி ஹோஸ்ட் பண்ணிட்டீங்க, அப்புறம் நீங்கள் அடுத்த மாதம் நீங்கள் அதே டேட்டில் கண்டிப்பாக ரெனியூ பண்ணணும். ஸோ நீங்கள் ரெனியூ பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட் கம்ப்ளீட்டாக சர்வர்லேருந்து டிலீட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக டொமைன் ஹோஸ்டிங் எது வாங்கினாலுமே நீங்கள் மினிமம் 12 months, 1 yearக்கு நீங்கள் வாங்குறது பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 99 rupees per month கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 1 yearக்கு மாத்திரம்தான் 99 rupees per month. ஸோ செகண்ட் இயர் நீங்கள் அதை ரெனியூ பண்ணும்போது 199 rupees per month. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் மட்டும்தான், GoDaddy மாத்திரம் இல்லை, எல்லா கம்பெனிஸ்லேயும் ஃபர்ஸ்ட் இயர் மாத்திரம்தான் உங்களுக்கு ரேட்டு கம்மியாக கொடுப்பாங்க. செகண்ட் இயர்லேருந்து உங்கள் எல்லாருக்குமே ரேட் வந்து அதிகமாகிடும். ஸோ இதில் வந்து ஒரு வெப்சைட்டை நம்ம ஹோஸ்ட் பண்ணலாம்.
ஸோ அதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட்டோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து 30 GB தான். ஸோ 30 GB மேலே உங்களுக்கு எக்ஸீட் ஆச்சு அப்படின்னா எய்தர் உங்கள் வெப்சைட் டவுன் ஆயிரும், இல்லைன்னா உங்களுக்கு சர்வரில் ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு அடிஷ்னலாக எதுவும் கான்டென்ட் ஆட் பண்ண விடாது. சில வெப்சைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே வெப்சைட்லேயே 30-40 பேஜஸ் வச்சுருப்பாங்க, நிறைய ஃபோட்டோஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் போட்டிருக்கிறாங்க அப்படின்னா 30 GB வரைக்கும் நீங்கள் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு வெப்சைட்டுக்கு இன்னும் நிறைய ஸ்பேஸ் தேவைப்படுதுன்னா நீங்கள் அடிஷ்னலாக காசு கொடுத்து ஸ்டோரேஜ் வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற டீட்டெயில்ஸ் அதில் ஏதாவது டிலீட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் டீட்டெயில்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 30 GB மேலே உங்கள் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எக்ஸீட் ஆகக்கூடாது இந்த ஸ்டார்டர் பேக்கில். நெக்ஸ்ட் பேக் பார்த்தீங்கன்னா எக்கானமி பேக் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 199 rupees per month. ஸோ செகண்ட் இயர் நீங்கள் ரெனியூ பண்ணும்போது அப்படியே டபுள் ஆக்கிடுறாங்க, 449 rupees per month. இதில் வந்து உங்களுக்கு ஸ்டார்டருக்கும் எக்கானமிக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா இதில் வந்து உங்களுக்கு 100 GB ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க. இதில் வந்து உங்களுக்கு 24/7 சப்போர்ட் அப்படின்னா 24 hours நீங்கள் கஸ்டமர் கேருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஏதாவது டவுட்ஸோ கொஸ்டின்ஸோ இல்லை உங்கள் வெப்சைட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அதோடு சேர்த்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டொமைனும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, அப்புறம் ஒரு இமெயிலும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, ஒரு ப்ரொஃபஷ்னல் இமெயிலும் ஒரு டொமைனும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் எக்கானமி பிளானோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இந்த ப்ரொஃபஷ்னல் இமெயில் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ணுறது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருமே ஜிமெயில் யூஸ் பண்ணுவோம். இப்போ சில கம்பெனிஸ்லலாம் வந்து அவங்களோட டொமைன் நேம்லேயே வந்து இமெயில் அட்ரஸ் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் info@iciicibank.com. ஸோ இந்த ஆட்டுக்கு அப்புறம் iciicibank.comனு வச்சுருக்குறாங்க இல்லையா. ஸோ இந்த iciicibank.comன்றது அவங்களோட டொமைன் நேம். அவங்களோட டொமைன் நேம்லேயே வந்து இமெயில் அட்ரஸ் வேணும்னா அதுதான் ப்ரொஃபஷ்னல் இமெயில்னு சொல்லுவோம். ஸோ இந்த டொமைன் நேம் கூடயே நம்ம இமெயில் அட்ரஸ், ஒரு இமெயில் அட்ரஸ் நமக்கு இந்த எக்கானமி பேக்கில் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ 1 year ட்ரையல். ஸோ நெக்ஸ்ட் இயர்லேருந்து அந்த ப்ரொஃபஷ்னல் இமெயிலுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். டொமைனுக்கும் செகண்ட் இயர்லேருந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் உங்களுக்கு இது ரெண்டும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க எக்கானமி பிளானில். ஸோ அடுத்து டீலக்ஸ் பிளான் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து அன்லிமிட்டெட் வெப்சைட்ஸ், ஒரு வெப்சைட் மாத்திரம் இல்லை, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய கிளைண்ட்ஸ்க்கு நீங்களே வெப்சைட் டிசைன் பண்ணி தர போகிறீங்கன்னா டீலக்ஸ் பேக் வாங்கினீங்க அப்படின்னா அன்லிமிட்டடான வெப்சைட்ஸ் நீங்கள் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியும் அன்லிமிட்டெட். சப்டொமைன்ஸ்னால் என்ன அப்படின்னா மெயின் டொமைன் உங்களுக்கு ஒன்று இருக்கும், அதுக்கு கீழே சப்டொமைன். ஃபார் எக்ஸாம்பிள் www.creativetech.in இதுதான் என்னோட மெயின் டொமைன். இது கூட சப்டொமைன் வேணும் அப்படின்னா எப்படி பண்ணுவோம் அப்படின்னா subdomain.creativetech.in. ஸோ இதுதான் என்னோட சப்டொமைன். ஸோ இந்த இடத்துல ஒரு நேம் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ சப்டொமைன்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, என்ன நேம் வேணுமோ நான் அந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல .creativetech.in. ஸோ இந்த டாட்டுக்கு முன்னாடி நான் என்ன நேம்னாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் சப்டொமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்டொமைன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சில பேஜஸ் வந்து ப்ரைவேட் பேஜஸாக வைக்கணும், ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் எனக்கு அந்த பேஜ் தெரிஞ்சால் போதும், எல்லாருக்கும் வேண்டாம், ஷேர் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறாங்க அப்படின்னா சப்டொமைன்ஸ் அவங்க க்ரியேட் பண்ணிப்பாங்க. ஸோ சப்டொமைன் அதுக்காக மாத்திரம் இல்லை, அவங்க சப்டொமைன் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிக்காக ஏதாவது ஸ்பெசிஃபிக் இதுக்காக க்ரியேட் பண்ணணும்னு நினச்சாலும் சப்டொமைன் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட டீலக்ஸ் பிளானில் அன்லிமிட்டெட் சப்டொமைன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து அல்டிமேட் பிளான். அல்டிமேட் பிளானில் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் அன்லிமிட்டெட் வெப்சைட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து 449 per month. செகண்ட் இயர் நீங்கள் ரெனியூ பண்ணும்போது 999 per month. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ப்ராசஸிங் பவர், உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சர்வரோட பவர், அந்த ப்ராசஸிங் ஸ்பீடு, மெமரி கெப்பாசிட்டிலாம் அதிகமாக இருக்கும். இதில் ஃப்ரீ SSL சர்டிஃபிகேட்டுன்ற ஒரு கான்செப்ட் இதில்
கொடுக்குறாங்க. ஸோ மற்ற ஃப்ராக்ஸ்லாம் ஃப்ரீ SSL சர்டிஃபிகேட் கிடையாது. அதுதான் என்ன நான் பார்ப்போம். ஃப்ரீ SSL சர்டிஃபிகேட்ன்றது அல்டிமேட் பேக்கில் நமக்கு கொடுக்குறாங்க. இதில் உங்களுக்கு டொமைனும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. டேட்டாபேஸ் நம்ம டேட்டாபேஸ் நம்ம டீட்டெயில்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த அன்லிமிட்டெட் டேட்டாபேஸஸும் உங்களுக்கு அல்டிமேட் பேக்கில் கொடுக்குறாங்க. ஸோ இதில் நீங்கள் எந்த ஃபீச்சர் வேணுமோ, எந்த பேக் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அந்த பேக்கை வாங்கிக்கலாம். இப்போ நான் ஸ்டார்டர் பேக் நான் வாங்குகிறேன். ஸோ ஆட் டு கார்ட் நான் கொடுக்குறேன். ஸோ இதுலேயே உங்களுக்கு அதோட டேர்ம்ஸ் கேட்குது. 1 மந்த்துக்கு வேணுமா, 12 months, 24 months, 36 months. ஸோ 1 மந்த்துக்கு எப்பயும் வாங்காதீங்க. ஏன்னா நீங்கள் நெக்ஸ்ட் 1 மந்த் கழிச்சு நீங்கள் ரெனியூ பண்ணலன்னா உங்கள் வெப்சைட் வந்து டிலீட் ஆயிரும். ஸோ எப்பயுமே 12 months நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மினிமம் 12 months, அதுக்கு மேலே மேக்ஸிமம் எவ்வளோ மந்த்ஸ் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டொமைன் மேக்ஸிமம் நம்ம 10 இயர்ஸ்க்கு வாங்கலான்னு பார்த்தோம். ஹோஸ்டிங் வந்து மேக்ஸிமம் நம்மளால் 3 இயர்ஸ்க்கு தான் வாங்க முடியும், அதுக்கு மேலே வாங்க முடியாது. ஸோ இப்போ நான் டொமைன் வந்து 12 monthsக்கு நான் ஹோஸ்டிங் 12 monthsக்கு நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லினக்ஸ் ஹோஸ்டிங் 12 monthsக்கு எனக்கு 2028 rupees வித் சி பேனல்னால் கண்ட்ரோல் பேனல். அது நம்ம என்னன்னு பார்ப்போம். ஸோ வெப்சைட் பேக்கப்ன்ற ஒரு ஆப்ஷன் இங்கே ஆட் ஆகிருக்கு. ஸோ இது டோட்டல் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3576. வெப்சைட் பேக்கப்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது இப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இதுலேயே அவங்களுக்கு கேட்குது வெப்சைட் பேக்கப் வித் பேசிக் செக்யூரிட்டி அப்படின்னு. ஸோ வெப்சைட் பேக்கப் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்கள் ஹோஸ்டிங்கில் உங்கள் வெப்சைட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் சேவ் பண்ணி வைக்கிறீங்க. சேவ் பண்ணி வைக்கும் போது சம்டைம்ஸ் சர்வரில் ஏதாவது ப்ராப்ளம் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிலீட் ஆகிடுச்சு, இல்லைன்னா நீங்களே ஏதாவது பை மிஸ்டேக் டெலீட்டை கிளிக் பண்ணி டிலீட் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட்டில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன்ஸ் ஃபார் ஆல் போயிடும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் போயிடுச்சுன்னா திரும்ப உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் கிடைக்காது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஃபர்ஸ்ட்லேருந்து வெப்சைட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் ஏதாவது வந்தது அப்படின்னா நீங்கள் வெப்சைட் பேக்கப் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா கோடாடி வந்து உங்கள் வெப்சைட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் ஒரு சர்வரில் அதை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும். இன்கேஸ் உங்கள் வெப்சைட்டை நீங்கள் பை மிஸ்டேக் டிலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கோடாடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என் வெப்சைட்டை நான் வந்து டிலீட் பண்ணிட்டேன், எனக்கு அந்த பேக்கப் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வச்சிருக்கிற பேக்கப் அப்படியே அவங்க ஹோஸ்டிங்லேருந்து எடுத்து உங்களோட சர்வரில் அவங்க போட்டு வெப்சைட்டை ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதுக்கு தான் வெப்சைட் பேக்கப்ன்ற ஆப்ஷன் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம், வேண்டாம் அப்படின்னா நோ தேங்க்ஸ் கொடுத்துடலாம். ஸோ இது வெப்சைட் பேக்கப் நான் வாங்கலை, என்னால் இவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களோட வெப்சைட்டோட டீட்டெயில்ஸ், உங்களோட கான்டென்ட் அது எல்லாத்தையுமே உங்களோட ஹார்ட் டிஸ்க் நீங்கள் வச்சுருப்பீங்கன்னா அதில் எப்பயுமே ஒரு காப்பி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஹார்ட் டிஸ்க்லையாவது உங்கள் சிஸ்டம்லையாவது இல்லை கூகுள் டிரைவ் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பை மிஸ்டேக் உங்கள் வெப்சைட் டிலீட் ஆகிடுச்சு, அதில் ஏதாவது நீங்கள் கோடிங் மாற்றி ஏதாவது பை மிஸ்டேக் பண்ணி வெப்சைட் ஒர்க் ஆகலை, ஃபங்க்ஷனெல்லாம் இல்லைன்னா அந்த பேக்கப்பை எடுத்து நீங்கள் இந்த ஹோஸ்டிங்கில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல என்ஹான்ஸ் செக்யூரிட்டி அண்ட் ஸ்பீட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வெப்சைட் செக்யூரிட்டின்றது இதிலே அவங்க கொடுத்துருக்காங்க ஆப்ஷனல் ஃபீச்சர் தான்ட்டு. இது வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வெப்சைட்டில் மணி ரிலேட்டடாக கிரெடிட் கார்டு நம்பர்ஸ்லாம் நீங்கள் வாங்கி பேமெண்ட் கேட்வே ஆட் பண்ணியிருக்கிறீங்க, உங்கள் வெப்சைட்டில் பேமெண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வெப்சைட் செக்யூரிட்டின்ற ஆப்ஷனை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட் செக்யூரிட்டி ஆப்ஷன் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹேக்கர்ஸ் யாருமே உங்கள் வெப்சைட்டுக்குள்ளே வந்து உங்கள் வெப்சைட்டில் இருக்க டீட்டெயில்ஸை வந்து திருடாமல் கோடாடியே பார்த்துக்கணும். ஸோ இப்போ நம்மளோட சிஸ்டமில் எப்படி ஆன்டி வைரஸ் வச்சுருக்கோம், ஒரு வைரஸ் இருக்கான்னு அந்த ஆன்டி வைரஸ் ஸ்கேன் பண்ணி டிடெக்ட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி வெப்சைட் செக்யூரிட்டி ஆப்ஷன் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, இந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா
ஆட்டோமேட்டிக்காக இந்த வெப்சைட் செக்யூரிட்டி ஃபீச்சர் வந்து உங்கள் வெப்சைட்டை ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதில் ஏதாவது வைரஸ் வருது, யாராவது ஹேக்கர் வராங்க, ஏதாவது மால்வேர் வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே டிடெக்ட் பண்ணி அவங்க வெப்சைட் உள்ளே என்டர் ஆகாத மாதிரி அதை பிளாக் பண்ணி அவங்கள ரிமூவ் பண்ணிடும். ஸோ அதுதான் இந்த வெப்சைட் செக்யூரிட்டி ஆப்ஷன். ஸோ இது வந்து மோஸ்ட்லி இந்த பேங்கிங் ப்ராஜெக்ட்ஸ், இன்சூரன்ஸ் ப்ராஜெக்ட்ஸ், மணி எதுலெல்லாம் இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ், இ-காமர்ஸ்னால் ஷாப்பிங் வெப்சைட்ஸில் இருக்கு இல்லையா, ஷாப்பிங் வெப்சைட்ஸில் ஒரு யூசர் வந்து அவங்களோட கிரெடிட் கார்டோட டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணுவாங்க, அவங்களோட இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டெல்லாம் என்டர் பண்ணுவாங்க. ஸோ அதை அவங்க என்டர் பண்ணும்போது ஹேக்கர்ஸ் யாருமே அந்த டீட்டெயில்ஸ்லாம் திருடி அதை மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த வெப்சைட் செக்யூரிட்டி ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம், வேண்டாம்னா இந்த அன்செக் பண்ணி விட்டுடலாம். அடுத்து ஒரு ஆப்ஷன் இருக்கு, எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட். நம்ம அந்த அல்டிமேட்னு ஒரு பேக் நம்ம பார்க்கும்போது அதில் எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்னு ஒரு ஆப்ஷன் அவங்க ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க ஃபர்ஸ்ட் இயருக்கு மாத்திரம். ஸோ 2வது வருஷத்துலேருந்து நம்ம அது பே பண்ணி வாங்கணும். இதே நம்ம ஸ்டார்டர் பேக் போகிறோம்னா ஸ்டார்டர் பேக்கில் இது நம்ம பேமெண்ட் பண்ணி தான் வாங்கணும், இது ஃப்ரீ கிடையாது. ஸோ எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் அப்படின்னா என்னன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட், எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்னா செக்யூர் சாக்கெட்ஸ் லேயர். செக்யூர் சாக்கெட்ஸ் லேயரை தான் எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்னு சொல்கிறோம். இப்போ அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு நான் சொல்லித்தரேன். ஒரு வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு வெப்சைட் நீங்கள் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் மேலே பாருங்கள், என்னோட மவுஸை பாருங்கள், மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லாக் சிம்பிள், ஒரு பூட்டு, ஒரு சிம்பிள் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிற வெப்சைட்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த லாக் சிம்பிள் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அந்த லாக் சிம்பிளை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கனெக்ஷன் இஸ் செக்யூர் அப்படின்னு க்ரீன் கலரில் ஒரு மெசேஜ் இந்த இடத்துல காமிக்கும். ஸோ அதுக்கு கீழே என்ன எழுதியிருக்குன்னா, யோர் இன்ஃபர்மேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்வேர்ட்ஸ் ஆர் கிரெடிட் கார்டு நம்பர்ஸ் இஸ் ப்ரைவேட் வென் இட் இஸ் சென்ட் டு திஸ் சைட். அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் இதில் என்டர் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டு, உங்களோட கிரெடிட் கார்டு நம்பர்ஸ் எல்லாமே இந்த இடத்துல சேஃபாக இருக்குது, இது யாராலையும் மிஸ்யூஸ் பண்ண முடியாது, எந்த ஹேக்கராலையும் இதை எடுக்க முடியாதுன்ற விஷயத்த கூகுள் குரோம், இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ப்ரௌசர் கூகுள் குரோம் ப்ரௌசர், கூகுள் குரோம் வந்து ஒரு சர்டிஃபை பண்ணுது, இது வந்து செக்யூர்டான வெப்சைட். இப்போ எங்கள் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல கீழே வந்தீங்க அப்படின்னா கான்டாக்ட்னு ஒரு ஃபார்ம் இருக்கும். ஸோ இந்த கான்டாக்ட் ஃபார்மில் நான் என்னோட டீட்டெயில்ஸை வந்து நான் சென்ட் பண்ணுறேன். நான் நேம் டைப் பண்ணுறேன், இந்த இடத்துல நான் என்னோட டீட்டெயில்ஸ் சேவ் பண்ணிட்டேன், சென்ட் மெசேஜ் கொடுக்குறேன். சென்ட் மெசேஜ் கொடுத்த உடனே எனக்கு இந்த இடத்துல தேங்க்யூ ஃபார் கான்டாக்டிங் அஸ், வி வில் கெட் பேக் டு யூ சூன் அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. ஸோ இப்போ என்னோட கான்டாக்ட் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு இமெயில் வந்துடும், இந்த இடத்துல உங்களை கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது இந்த ஃபார்ம் நான் சப்மிட் பண்ணதுலேருந்து இந்த கம்பெனி கிரியேட்டிவ் டெக்னாலஜிஸோட இமெயிலுக்கு போகுது பார்த்தீங்களா, அந்த இடையில ஹேக்கர்ஸ் வந்து இந்த டீட்டெயில்ஸை எடுத்து ஸ்டீல் பண்ணி இதை மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கான்டாக்ட் ஃபார்மில் நம்ம வந்து பெரிய லெவலில் டீட்டெயில்ஸ் கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் நம்ம எதுவுமே கொடுக்க கிடையாது, ஜஸ்ட் நேம், இமெயில், சப்ஜெக்ட், மெசேஜ் அப்படி தான் கொடுத்துருக்கோம். இதே ஒரு சில இதில் ஃபோன் நம்பர்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ்லாம் வாங்குவாங்க. ஸோ அது வாங்கிட்டு இந்த இடத்துலேருந்து அடுத்த சர்வருக்கு அது போயிட்டு வரதுக்குள்ள இடையில ஹேக்கர்ஸ் யாராவது இந்த டீட்டெயில்ஸை திருட வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இந்த எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அது என்ன பண்ணோன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே என்கிரிப்ட் பண்ணி அனுப்பிடும். என்கிரிப்ட்னா ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டில் இருக்காது, சும்மா அந்த 04x இந்த மாதிரி இது ஸ்க்ராம்பிள் பண்ணி அனுப்பிச்சிடும். ஸோ என்ன எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் நம்ம அனுப்பணுன்றது ஹேக்கருக்கு தெரியாது. அது எண்டில் யாருக்கு அந்த டீட்டெயில் அனுப்பிச்சிருக்கோ அவங்க இமெயிலுக்கு போனதுக்கப்புறம் அது தானாக டீக்ரிப்ட் ஆகிக்கிறோம், அது ரீடபிள் ஃபார்மேட்டில் மாறிக்கும். ஸோ எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இந்த லாக் சிம்பிள் இந்த இடத்துல இருக்கும். ஸோ நீங்கள் அனுப்புகிற இன்ஃபர்மேஷன் சேஃபாக அந்த ரிசீவருக்கு போய் சேர்ந்துரும்னு அர்த்தம். அடுத்து எஸ்எஸ்எல் இல்லாத ஒரு வெப்சைட்டை நான் இப்போ காமிக்கிறேன்.
ஓகே, இது வந்து சென்னையில் உள்ள ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸோட வெப்சைட்டு. இவங்க வந்து இவங்களோட வெப்சைட்டில் வந்து எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் வாங்க கிடையாது. ஸோ இங்கே மேலே உங்கள் கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு அந்த லாக் சிம்பிள் இருக்காது, அதுக்கு பதிலாக நாட் செக்யூர் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் இந்த இடத்துல காமிக்குது. ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல உங்களுக்கு ரெட் கலரில் ஒரு வார்னிங் வருது, யுவர் கனெக்ஷன் டு திஸ் சைட் இஸ் நாட் செக்யூர். ஸோ இந்த உங்களோட வெப்சைட்டுக்கு இருக்கக்கூடிய கனெக்ஷன் வந்து செக்யூர் கிடையாது. You should not enter any sensitive information on this site, for example passwords or credit cards, because it could be stolen by attackers. ஸோ இது என்ன சொல்ல வருதுன்னா, இந்த வெப்சைட்டில் உங்களோட டீட்டெயில்ஸ் எதுவுமே நீங்கள் என்டர் பண்ணாதீங்க. யாராவது இடையில திருடுறதுக்கு, அட்டாக்கர்ஸ் இல்லை ஹேக்கர்ஸ் திருடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு வார்னிங் காமிக்குது. ஸோ எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் இல்லாத வெப்சைட்ஸில் இந்த லாக் சிம்பிள் இருக்காது. அது லாக் சிம்பிள் நாட் செக்யூர் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் காமிக்கும். இதில் நீங்கள் என்டர் பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஹேக்கர்ஸ் யாராவது திருடி மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இதில் ஒரு கான்டாக்ட் பேஜ் அவங்க வச்சுருக்குறாங்க. நான் கான்டாக்ட் பேஜுக்கு போகிறேன். ஸோ இதில் ஒரு கான்டாக்ட் ஃபார்ம் வச்சுருக்குறாங்க. ஸோ இதில் நான் என்டர் பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாமே சேஃபாக போகுன்றதுக்கு போகும்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா ஏன்னா இல்லை எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்டில் உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங் சிம்பிள் காமிச்சிட்டே இருக்குது. யுவர் கனெக்ஷன் டு தி சைட் இஸ் நாட் செக்யூர், யூ ஷுட் நாட் என்டர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வார்னிங் சிம்பிள் காமிச்சிட்டே இருக்குது. ஸோ இதுதான் எஸ்எஸ்எல் இருக்கிற வெப்சைட்டுக்கும் எஸ்எஸ்எல் இல்லாத வெப்சைட்ஸ்க்குள்ள டிஃப்ரென்ஸ். இது நீங்கள் கூகுள் க்ரோம்னு மாத்திரம் இல்லை, எந்த ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் பார்க்கலாம். இது என்னோட மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர். இந்த ப்ரௌசர்லேயும் நான் அந்த வெப்சைட் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். oventax.net. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இந்த லாக் சிம்பிளுக்கு மேலே அடிச்சிருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்ஷன் நாட் செக்யூர். ஸோ இந்த வெப்சைட்டில் அவங்க ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் மாதிரி தான் வச்சுருக்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன ப்ராடக்ட் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஆர்டர்ஸ் கொடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் ஆர்டர் கொடுத்து ஆன்லைனில் பேமெண்ட் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் இதில் நீங்கள் என்டர் பண்ணுவீங்க. அப்போ அந்த கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ், சிவிவி நம்பர் யாராவது மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எஸ்எஸ்எல் இல்லாத வெப்சைட்ஸில் நீங்கள் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுறது அட்வைசபிள் கிடையாது. ஸோ இப்போ எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் இப்போ ஆன்லைனில் எல்லாமே வந்துட்டனால மக்களுக்கு எல்லாருக்குமே இப்போ ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு. ஸோ எஸ்எஸ்எல் இல்லாத சைட்டுனா செக்யூரான சைட்டு கிடையாது, எஸ்எஸ்எல் இருக்கிற சைட்டு தான் செக்யூரிட்டி அதிகமாக இருக்கிற வெப்சைட்டுன்னு சொல்லி ஒரு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இப்போ எல்லாரும் என்ன பார்க்குறாங்கன்னா இந்த வெப்சைட்டில் எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் இருக்கா இல்லையான்னு பார்க்குறாங்க. இதே நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஸோ இவங்களுமே எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த லாக் சிம்பிள் இந்த இடத்துல இருக்குது. ஸோ யுவர் கனெக்ஷன் டு தி சைட் இஸ் செக்யூர். ஸோ இதில் நீங்கள் கிரெடிட் கார்டு, பேமெண்ட் கேட்வே எது நீங்கள் யூஸ் பண்ணாலும் செக்யூர். ஹேக்கர்ஸ் யாருமே இதில் உங்களோட டீட்டெயில்ஸை திருட முடியாது. ஸோ நீங்கள் இதில் அனுப்புகிற டீட்டெயில்ஸ் வெறும் அமேசானுக்கு மாத்திரம்தான் தெரியும், மற்ற யாருக்குமே தெரிய வாய்ப்பில்லை. ஸோ அதுதான் இந்த இடத்துல எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்ன்ற ஆப்ஷன் கோடாடி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ கோடாடி மாத்திரம் இல்லை, எனி ஹோஸ்டிங் கம்பெனி எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் எல்லாத்துலேயும் இருக்கும். ஸோ இதுலேயே உங்களுக்கு போட்டிருக்காங்க எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்குறது மூலமாக உங்கள் டேட்டா ப்ரொடெக்டடாக இருக்கும்ன்றது. ஸோ இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் ரேங்கிங். ஸோ எல்லாமே இப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னோட வெப்சைட், நம்ம ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி முடித்த உடனே என்னோட வெப்சைட் தான் ஃபஸ்ட்டில் வரணும், என்னோட வெப்சைட் ஃபர்ஸ்ட் பேஜில் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே எதிர்பார்ப்பாங்க. ஸோ கூகுள் வந்து 2018 ஆகஸ்ட் 2018 ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் இல்லாத வெப்சைட்ஸ் எதுவுமே கூகுள் சர்ச் ரிசல்ட்ஸில் ஃப்ரண்ட்டில் வராது. ஸோ உங்களோட வெப்சைட்டில் எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா கூகுளில் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன், பிரிண்டிங் ப்ரெஸ் இன் சென்னை அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன்னா இந்த ஸ்டார்டிங்கில் இந்த லிஸ்ட்டு காமிக்கிது பார்த்தீங்களா, இந்த லிஸ்ட்டில் வந்து
இந்த ஓவன் டேக்ஸ்ன்ற நேம் வராது. ஏன்னா இதில் SSL சர்டிஃபிகேட் இல்லை. ஸோ கூகுளோட ரேங்கிங் வந்து இந்த வெப்சைட்டுக்கு கம்மியாக இருக்கும். SSL சர்டிஃபிகேட் இல்லாத வெப்சைட்ஸ் எதுவுமே கூகுள் சர்ச் ரிசல்ட்ஸில் ஃப்ரண்ட்டில் வராது. மேபி அது வரலாம், 10th பேஜ் 20th பேஜ் ஏதோ ஒரு பேஜில் மேபி வரலாம், வராமல் இருக்கலாம், கேரண்டி கொடுக்க முடியாது. SSL சர்டிஃபிகேட் இருக்கிற வெப்சைட் கூகுள் சர்ச் ரிசல்ட்ஸில் வரும், கூகுள் பெட்டரான ரேங்கிங் கொடுக்கும். SSL இல்லாத வெப்சைட்ஸ்க்கு ரேங்கிங், கூகுள் ரேங்கிங் ரொம்ப புவராக தான் இருக்கும். ஸோ SSL சர்டிஃபிகேட் ஒரு வெப்சைட் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா SSL சர்டிஃபிகேட் வாங்குறது பெட்டரான சாய்ஸ். ஆனால் அது நீங்கள் கண்டிப்பாக வாங்கணுன்றது அவசியம் இல்லை, அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம், வேண்டாம்னா நீங்கள் அதை இக்னோர் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு 329 ரூபா per month. செகண்ட் இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா 366 rupees per month. ஸோ வேணும்னா நான் அதை செக் பண்ணிக்கலாம், வேண்டாம் அப்படின்னா நான் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வெறும் மற்ற எந்த ஆப்ஷனுமே நான் செலக்ட் பண்ணலை, வெறும் ஹோஸ்டிங் மாத்திரம் தான் நான் 12 monthsக்கு வாங்குகிறேன். ஸோ இங்கே ஹோஸ்டிங் 12 monthsக்கு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். என்னோட டோட்டல் அமௌண்ட் இங்கே 2028 rupees காமிக்குது. இதை நான் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வரேன், இந்த இடத்துல கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல கண்டினியூ கொடுத்தோடனே டேக்ஸ் இங்கே GST ஆட் பண்ணியிருக்காங்க, 365 rupees GST. ஸோ டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2393 rupees, 2393 ரூபா. ஸோ ஒரு ஹோஸ்டிங் மாத்திரம், ஸ்டார்டர் பேக் ஹோஸ்டிங். ஸோ இங்கே கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஆட்டோ ரெனியூ ஆல் ப்ராடக்ட்ஸ் ஆன் திஸ் ஆர்டர். அப்படின்னா நீங்கள் ஜூன் 1ஆம் தேதி 2020 இந்த ஹோஸ்டிங் வாங்குறீங்கன்னா அடுத்த வருஷம் ஜூன் 1ஆம் தேதி இதே டைமில் உங்களுக்கு இந்த ஹோஸ்டிங் ரெனியூவலுக்கு வரும். இங்கே ஆட்டோ ரெனியூ நீங்கள் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஹோஸ்டிங் இதே டைமுக்கு அடுத்த வருஷம் ஆட்டோமேட்டிக்காக ரெனியூ ஆயிரும். ஆட்டோ ரெனியூ நீங்கள் கொடுக்கணுன்னா உங்களோட கிரெடிட் கார்டு நம்பரை இதில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கணும். கிரெடிட் கார்டு நம்பர் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட் வந்தோடனே உங்கள் கிரெடிட் கார்ட்லேருந்து இந்த அமௌண்ட் அதுவே டெபிட் பண்ணி ரெனியூ பண்ணிடும். இதை நீங்கள் எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் மேனுவலாக தான் ரெனியூ பண்ணணும். ஸோ மேனுவலாக ரெனியூ பண்ணுறது கரெக்டாக அந்த டேட்டில் நீங்கள் ரெனியூ பண்ணி ஆகணும். அப்படி ஒருவேளை நீங்கள் ஜூன் 1ஆம் தேதி உங்களுக்கு ரெனியூ பண்ண முடியலன்னா கிரேஸ் பீரியடாக உங்களுக்கு ஒரு 1 week to 10 days கிரேஸ் பீரியட் கொடுப்பாங்க. அந்த கிரேஸ் பீரியட்குள்ளே நீங்கள் ரெனியூ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட் வந்து டிலீட் ஆகாமல் ஆக்டிவேஷனில் இருக்கும். அந்த கிரேஸ் பீரியடே நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் ஃபார் ஆல் உங்கள் டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் டிலீட் ஆகி உங்கள் வெப்சைட் சர்வர்லேருந்து டிலீட் ஆகிடும். திரும்ப நீங்கள் அடுத்து க்ரியேட் பண்ணணும்னா புதுசாக தான் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இதில் சேட்டுன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வேணும்னா இவங்களுக்கு சேட் பண்ணியும் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த சேட்டுன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேட் விண்டோ ஓப்பன் ஆகும். உங்களுக்கு கஸ்டமர் கேர்லேருந்து இங்கே யாராவது கனெக்ட் ஆவாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் டவுட்ஸ்னால் நீங்கள் பேசிக்கலாம். இன்கேஸ் எனக்கு சேட் வந்து கன்வீனியண்ட்டாக இல்லை, எனக்கு ஃபோனில் தான் பேசணுன்னாலும் உங்களுக்கு ஃபோன் நம்பர்ஸும் இவங்க கொடுத்துருப்பாங்க. இவங்களோட கஸ்டமர் கேர் ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, இங்கே மேலே கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா. இந்த நம்பர்ஸ்க்கும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இவங்க மல்டிபிள் லாங்குவேஜஸில் இவங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி, என்ன ரீஜனல் லாங்குவேஜ் வேணுமோ அந்த ரீஜனல் லாங்குவேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணி அதில் உங்கள் டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஹோஸ்டிங் டொமைன் எப்படி வாங்குறது, அது எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்றத நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நான் வந்து 12 monthsக்கு நான் ஹோஸ்டிங் வாங்குகிறேன். என்னோடய பேமெண்ட் ஆப்ஷன் நான் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரியே தான். ஸோ நான் வேலட் பேமெண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கம்ப்ளீட் பர்ச்சேஸ்ன்ற ஆப்ஷன் எனேபிள் ஆயிரும். இந்த கம்ப்ளீட் பர்ச்சேஸ் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கம்ப்ளீட் பர்ச்சேஸ் கிளிக் பண்ண உடனே இங்கே என்ன பேமெண்ட் ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், வேலட், UPI, மொபைல் பேமெண்ட்ஸ் எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வேலட் செலக்ட் பண்ணுறேன். இதில் நான் போயிட்டு ஃப்ரீ சார்ஜ் நான் செலக்ட் பண்ணுறேன். மேக் பேமெண்ட் கொடுத்தேன்னா உங்கள் ஃப்ரீ சார்ஜுக்கு வெப்சைட்டுக்கு போகும். அங்கே நீங்கள் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ரிசிப்ட் இந்த இடத்துல ஜென்ரேட் ஆகும். நீங்கள் என்ன இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ ரெஜிஸ்டர் பண்ணும்போது அந்த இமெயில் அட்ரஸ்க்கு உங்களுக்கு ஒரு காப்பியும் சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நான் ஹோஸ்டிங் ஜூன் 1ஆம் தேதி நான் வாங்கியிருக்கேன். என்னோடய ஆர்டர் நம்பர் இது, இவ்வளோ பேமெண்ட் நான் பண்ணியிருக்கேன்னு இந்த ரிசிப்ட் இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன வரைக்கும் யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ், டவுட்ஸ் இருக்கா?
மேடம் இது எல்லாமே வந்து கோடேடி அந்த வெப்சைட்லேயே தாங்க இது எல்லாமே பண்ணுறது எல்லாமே. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக கோடாடி வச்சு நான் சொல்லி தரேன் சார். நீங்க வேற ஏதாவது சர்வீஸ் ப்ரொவைடர் நீங்க வாங்குறனாலும் நீங்க அவங்கள்ட்டையும் வாங்கிக்கலாம். அது இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த நேம் வாங்குகிறோம் இல்லையா, அதில் ஆமா வெப்சைட்டோட நேம் வந்து இருக்குது, அவைலபிலிட்டி இருக்கான்னு பார்க்குறோம். ஆமா அதுக்கப்புறமா வந்து அந்த டொமைன் வாங்குகிறோம், ஹோஸ்டிங் வாங்குகிறோம். ஆமா அது ரெண்டுமே வந்து ஒரே வெப்சைட்டில் கண்டினியூஸாக அது பண்ணிடலாம் இல்லையா? ஆமா. அப்படி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் பண்ற மேனேஜ் பண்றது ஈஸியா இருக்கும் சார். இப்போ ஓகே. நீங்க கோடாடில டொமைன் வாங்குறீங்க, பிக் ராக் வேற ஒரு கம்பெனில ஹோஸ்டிங் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேனேஜ் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். மத்தபடி நீங்க வேற வேற கம்பெனிஸ்ல வாங்குறனாலும் வாங்கலாம். அது உங்களோட சாய்ஸ். ஓகே. ஸோ இப்போ நான் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் நான் வந்து உங்களுக்கு காமிச்சேன். எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காமிச்சேன். ஸோ ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் தான் ரொம்ப முக்கியம். டொமைன் ஹோஸ்டிங் இல்லாமல் வெப்சைட் உங்களால் கிரியேட் பண்ண முடியாது. மற்றபடி இந்த எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட், வெப்சைட் செக்யூரிட்டி அந்த மாதிரி அவங்க அடிஷ்னலாக கொடுத்துருக்கிறதெல்லாம் ஆப்ஷனல் தான். அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம், வேண்டான்னா இக்னோர் பண்ணிடலாம். ஆனால் டொமைன் ஹோஸ்டிங்ன்றது மெயின். வேற எதுவும் டவுட்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கா யாருக்காவது? இது வாங்குறது பர்ச்சேஸ் பண்ணுறதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் இருக்கா? இது வாங்கி பர்ச்சேஸ் பண்ண பிறகு அப்புறமா தான் இது வெப்சைட் கிரியேட் பண்ணணும் இல்லைங்களா? ஆமாம் ஆமாம். இதுக்கப்புறம் தான் வெப்சைட் கிரியேட் பண்ணுறதே நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். இது ரெண்டுமே இல்லாமல் நம்ம வெப்சைட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ண முடியாது. அப்புறம் இந்த பேக்கப் இருக்கு இல்லைங்களா, பேக்கப் வந்து அவங்க வந்து கொடுத்து வாங்குகிறோம், அதை வந்து நம்மளும் எடுத்துக்கலாமா? நீங்களும் எடுத்துக்கலாம் சார். அவங்களும் ஒரு பேக்கப் நீங்கள் கோடாடிட்ட வாங்கியிருந்தீங்கன்னா அவங்க ஒரு பேக்கப் எப்பயுமே வச்சுருப்பாங்க. ஓகே. நீங்களும் வேணும்னாலும் எடுத்து வச்சுக்கலாம் உங்கள் ஹார்ட் டிஸ்க்லையாவது சிஸ்டம்லையாவது. ஸோ அதை வந்து சப்போஸ் அது போயிடுச்சு அப்படின்னாக்கா நம்மளோட பேக்கப்பை வந்து நம்ம திருப்பி அப்லோட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஆமாம் ஆமாம். அது எப்படி நம்ம எடுக்கிறது பேக்கப்? அது நாங்கள் இந்த பின்னாடி உள்ள கிளாஸஸில் சொல்லி தருவோம் சார், அது எப்படி எடுக்கிறதுன்னு. ஓகே. வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் யாருக்கா இருக்குங்களா? சொல்லுங்கள் சார். ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு வெப்சைட்னு என்னென்னு பார்த்தோம். வெப்சைட்டில் 2 டைப் ஆஃப் வெப்சைட் பார்த்தோம். ஸ்டாட்டிக் டைனமிக் வெப்சைட்ஸ் பார்த்தோம். அடுத்து வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவைன்றதை பார்த்தோம். டொமைன், ஹோஸ்டிங், இது 2 இருந்தால் தான் வெப்சைட் கிரியேட் பண்ண முடியும்னு பார்த்தோம். ஒரு டொமைன் எப்படி வாங்குறது, ஹோஸ்டிங் எப்படி வாங்குறதுன்றது சொல்லி பார்த்துருக்குறோம். வெப்சைட் செக்யூரிட்டினா என்ன, வெப்சைட் பேக்கப் எப்படி எடுக்கிறது, எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்னா என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் பார்த்ததில் யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் இல்லை அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் எடுத்துகிட்டு கரெக்டாக ஒரு 11:41 இப்போது ஒரு 11:46க்கு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம அடுத்த டாபிக் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா பிரேக் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கேளுங்க, இல்லைன்னா நம்ம அடுத்த டாபிக் இது பண்ணிக்கலாம். ஸோ கால் இல்லை கனெக்டடாகவே இருங்க. ஜஸ்ட் மியூட்டில் போய் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் மாத்திரம் எடுத்துக்கோங்க.